அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் 2 ட்ரெய்லரு, 2 சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. ஜாலியான சீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைக்கிளில் போகிற அந்த ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்லலை. தண்ணி அடித்தா அது ஜாலி கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம், ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த யூனிட்டில் எனக்கு யாருமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்வி உதயகுமார் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்ததே வந்து இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன். பேரரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துகிட்ருக்கு. சரி வந்துட்டு தலை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும். எப்படி சென்ட்ரலில் வந்து எல்லோரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்ட்ரலுக்கு வந்து தானே ஆகணும், எங்கே வெளியூர் போகிறோம், அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேசிச்சு. விஜயோட படங்கள்லாம் வந்து நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அது லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அது வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கி மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும். இதிலே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷ்னலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். இது அவர்கிட்ட கேட்டேன், மியூசிக் டைரக்டர்கிட்ட, எத்தனை சாங்னு கேட்டேன். 4ன்னு. இது 2 வந்து ஒரு எமோஷ்னலான சாங்கு, இன்னும் 2 வந்து அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டாரு. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள். சினிமாவில் நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க அதுவும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் தான் இந்த படத்தில் ஹீரோன்னு சொன்னாங்கன்னா அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பேரரசு வந்து எப்படி எல்லாரும் இங்கே யூனியனில் இருக்கிறவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தவொன்னே தான் ஞாபகம் வருது. பேரரசு வந்து ஆஸ் எ டைரக்டர் மக்களை வந்து கவர்ந்துருக்கிறாரு. இப்போ நடிப்பில் கவர போகிறாரு. அப்படிங்கிறத விட அவர் வந்து ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு ஒரு மனிதர், நல்ல மனிதர். அதுதான் வந்து எல்லாரையும் இங்கே கவர்ந்து இழுக்கும். இந்த படத்தில் மட்டும் இல்லை, ஒரு யூனியனில் போனால் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதுவும் இந்த கோவிட் பீரியட்லலாம் அவர் இப்போ உழைத்த உழைப்பு, தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல், யாருமே இல்லை ரோட்லன்னா கூட இவர் மட்டும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அது கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தது. அது இல்லாமல் இப்போ வந்து மிகப்பெரிய பணியை செஞ்சிட்ருக்காரு நம்ம உதயகுமார் சாரோட சேர்ந்து. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் மீண்டும் தொடரட்டும். நன்றி. இந்த படம் சென்ட்ரலை மையமாக வச்சு தான் எடுக்கப்பட்ட படம். ஏன்னா எல்லாருமே வந்து சென்ட்ரலில் தான், சென்னைக்கு ஒரு அட்ரஸ்னால் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் தான். சென்ட்ரலில் வந்து இறங்கி தான் எல்லாருமே அவங்கவுங்க சார் சொன்ன மாதிரி எல்லோரும் அவங்க வேலையை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஏரியா நோக்கி போவாங்க. ஸோ நாங்களும் இந்த சென்ட்ரலில் ஒன்றா இணைஞ்சிருக்கோம். இந்த சென்ட்ரலில் முக்கியமாக சொல்ல போகும்போது பேரரசு சார் பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய நான் லேர்ன் பண்ண சார்ட்ட இருந்து, சாரோட படங்கள்லாம் பார்க்கும்போது
எல்லா பெரிய ஆர்டிஸ்டையும் வச்சு சார் டைரக்ட் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த படத்தில் சார் சில ஷார்ட் சொல்லி நான் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சாரோட டைரக்ஷனுடைய இன்புட்ஸ் நிறையா கொடுத்தாங்க. நிறையா லேர்ன் பண்ணேன் அந்த படத்தில் அவங்கக்கிட்ட. தேங்க்யூ சார். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். குமரகுரு சார், தேவராஜ் சார், பாரதி சிவலிங்கம் ஐயா ரொம்ப கடினமான உழைப்பாளிங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கேட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக கொடுத்தாங்க. கேமரா, அப்புறம் ட்ரோன் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையணும். அடுத்தடுத்து நீங்கள் நிறைய படம் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அடுத்ததாக எங்கள் ஹீரோ விக்னேஷ் பற்றி சொல்லியே ஆகணும். நல்ல கடினமான உழைப்பாளி, நிறைய சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு ஷூட்டிங்கில். நல்லா எங்களுக்கு நிறைய ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்க தான் நாங்கள் இன்னும் ஷார்ட்ஸ் நிறைய எடுக்க முடியும். அதிலெல்லாம் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ விக்னேஷ். அப்புறம் எங்கள் ஹீரோயின் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏதோ இன்றைக்கி வர முடியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த ஹோல் டீம் எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் சாருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கு அவங்களுடைய ரீரெக்கார்டிங் தான் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த படத்தோட இயக்குனர் பாரதி சிவலிங்கம், அவர் என்னுடைய நண்பர். அவர் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போதுலேருந்து அவர் எனக்கு பழக்கம். நல்ல கடினமான உழைப்பாளி. அவர் நிறைய ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் போய் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது ஒவ்வொரு தடவையும் அவருக்கு தோல்வி தான் அதிகமாக இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே இருப்பார் எங்கிட்ட, இன்னும் இது நடக்கலைண்ணே, ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள் அப்படின்னு. அது இப்போ நடந்துருச்சு. சின்ன படமாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த படம் ஒரு துவக்கமாக இருக்கும். அடுத்தது டெஃபினட்டாக அடுத்தடுத்து நெக்ஸ்ட் படம் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ பாரதி. தேங்க்யூ. சேர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. கேஎஸ் ரவிக்குமார் சார் கையால் இந்த இசைத்தட்டு வெளியிடுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சாரோட சப்போர்ட்லாம் வந்து பெரிய பலம். ஸோ பேரரசு சார் இதில் மெயினாக இருக்கார். ஸோ ஆர் விஜயகுமார் சார்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சென்ட்ரல் படம் ரங்கநாதன் மூவி மேக்கர்ஸ் வந்து சூப்பராக குமரகுரு சார், சிவலிங்கம் சார், தேவராஜ் சார் 3 பேரும் தயாரிப்பாளர்களாக இருந்து சூப்பராக அந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க சார். இதை பாரதி சிவலிங்கம் வந்து அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லமா? ஒரு 7 இயர்ஸ் பேக் வந்து அப்போயே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு ஊர் கூப்பிட்டாருங்க. ஜெயங்கொண்டம் அவர் ஊர் தாண்டி முத்துவாஞ்சேரி கிராமம். ஸோ அங்கே வந்து பூஜை போட்டு ஆரம்பித்தார். ஸோ போனோம் நாங்கள்லாம் அங்கே. அப்போ இருந்த அவரோட ஆர்வம் அது அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக சில படங்கள்லாம் பண்ணி சேனல்ஸில் ஒர்க் பண்ணி ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் 3 பேர் கிடச்சி இந்த படத்தை அருமையாக இயக்கியிருக்காரு. ஸோ நல்லா வந்திருக்குங்க. மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு மியூசிக்கு. சார் சூப்பர் சார், சாங் எக்ஸ்ட்ரானரி நல்லா பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதே மாதிரி கேமராமேன் வினோத் சார் சூப்பர் சார், டிஓபி நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு எப்படி வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. சென்ட்ரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வராங்கனாக்கா இதில் ஒரு 9,000 பேருக்கு மேலே வேலையை தேடி தான் வராங்க சென்னையை நோக்கி. ஸோ மீதி 1000 பேரோ 500 பேரோ இந்த சுற்றுலா பீச்சு பார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போவாங்க. சமாதி, எம்ஜிஆர் சமாதிலாம். ஸோ இந்த படம் ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், தேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த என்டையர் டீமுக்கு வந்து நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாரதி ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாப்புல, பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஸோ பேரரசு சார் பற்றி சொல்லணும். நான் என்னை வந்து சார் வந்து ஸ்பாட்டில் நிறைய ஒர்க் வாங்கினார். சொல்லுவேன் சார், நான் திருப்பாச்சி, சிவகாசி இதெல்லாம் எல்லா படமும் உங்கள் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன் சார், பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்லி நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அருமையாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருங்க, சும்மா பிரம்மாண்டம். இது வரைக்கும் சார் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டரு, அருமையாக வந்திருக்கு சார். ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. சென்ட்ரல் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலகை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், ஊடக நண்பர்கள், திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோவை
வெளியிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலகில் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய இயக்குனர்களில் குறிப்பிடத்தக்கவர் மரியாதைக்குரிய KS ரவிக்குமார் சார் அவர்கள். அதேபோன்று திரைத்துறையில் கொங்கு மண்டலத்தினுடைய அந்த சொல்லாடலை மிகப்பெரிய அளவில் அறிமுகப்படுத்தியவர் RV உதயகுமார் இயக்குனர் அவர்கள். மற்றும் இந்த படத்தில் ஒரு இயக்குனராக இருந்து ஒரு சிறந்த வில்லனாக அறிமுகமாக இருக்கக்கூடிய இயக்குனர் நடிகர் பேரரசு சார் அவர்கள். இந்த படத்தினுடைய போஸ்டர் முதலில் வெளியிட்டவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். தம்பி பாரதி, இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் போஸ்டர் தலைவர் வெளியிட்டு வாழ்த்தினார்னா படம் வெற்றியடைய இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது, சந்திக்க வைங்க அப்படின்னாரு. தலைவரை சந்திக்க வச்சோம். இந்த சென்ட்ரல் அப்படின்ற இந்த தலைப்பை வச்சு ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த தலைப்பிலையும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்தபோது சென்ட்ரலில் தான் இறங்கியிருக்காரு படிப்புக்காக. அந்த சென்ட்ரல் பகுதியிலேயே நீண்ட நாட்கள் தங்கியிருந்திருக்கிறாரு. இப்போ இந்த சென்ட்ரல் என்கின்ற அந்த இடத்திற்கு யாரெல்லாம் வருவார்கள், என்னவெல்லாம் செய்வார்கள் அப்படின்றத ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே விளக்கி பேசினார். இந்தியாவில் சென்னை ஒரு முக்கியமான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இன்றைக்கு வட இந்திய தொழிலாளர்களும் சென்னைக்கு வந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டின் ஒரு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சென்னை தலைநகரில் முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் என்கின்ற தலைப்பை ஏன் வச்சாங்கன்னு கேட்டார் அந்த மேடையிலேயே. அதுக்கப்புறம் கதையை சொன்ன பிறகு அவர் கன்வின்ஸ் ஆகி இந்த சென்ட்ரல் அப்படின்ற தலைப்பை பற்றி ஒரு 40 நிமிஷம் பேசினாங்க. தம்பி, நான் நடிகர் இல்லை, ஆனால் இந்த படத்தில் நடிக்க வச்சுட்டார். என்னைய கட்டாயப்படுத்தி நீங்கள் படத்தில் தலையை காட்டுங்க அப்படின்னு ஒரு 7 நாட்கள் தான் என்னால் ஒதுக்க முடிஞ்சது. ஏன்னா நான் அரசியல் பின்புலம் உள்ளவன், தொடர்ந்து தலைவர் கூட பயணிக்கக்கூடியவன். கட்டாயப்படுத்தி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதுலேயும் பேரரசு சார் கூட நடிக்கிறது பெரிய, அவர் பார்த்த உடனே ஒரு பயமாயிடுச்சு. எவ்வளோ பெரிய இயக்குனர், அது நேருக்கு நேராக சந்திக்கிறோம். இந்த படத்தில் நிறைய கரெக்ஷன் கொடுத்துருக்காரு பேரரசு சார். உண்மையிலே இந்த படத்துக்கு அவர் பெரிய கிஃப்ட்டு. அதெல்லாம் பாராட்டக்கூடிய அது தம்பி பாரதி சிவலிங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. இந்த இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளிம்புநிலை மக்களுடைய கண்ணீரை ஒரு காட்சிப்படுத்தும் போது அதற்கேற்ற ஒரு இசையாக இசையமைப்பாளர் இலா அவர்கள் இசை பாடல் 2 பாடலை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அவலங்களை ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு உயிரோட்டமான ஒரு இசையை கொடுத்த திரு இலா சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முழுக்க படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்குமே ஒரு சாருக்கு KS ரவிக்குமார் சார் அவர்கள் சொன்னது போல் ஒரு எமோஷ்னலான ஒரு படம் தான். ஒரு வழிகளை சுமந்திருக்கக்கூடிய ஒரு படமாக தான் அந்த கிளைமாக்ஸ்லேயும் படம் அப்படி தான் முடியுது. இன்றைக்கு காலத்திற்கு தேவையான ஒரு கதையை அவர் சொல்கிறனால அது படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தை அரும்பாடுபட்டு தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், அவங்களாம் பெரிய பணக்காரங்க கிடையாது, எங்கிட்ட ஒரு பணத்தை பரட்டினா இந்த வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. தயாரிப்பாளர்கள் தேவராஜ், குமரகுரு, சிவலிங்கம் ஆகியோருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும், அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி புவன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், PRO, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி மேனேஜர் ஆனந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய கண்ணன் அவர்களும் படத்துக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்தார்த் தர்ஷன் அவர் ஸ்பாட்டில் ஒரு படத்தில் பார்த்து பயந்துட்டோம், ஆனால் நேராக பார்க்கும்போது ஒரு குழந்தையாட்டம் அவர் இருக்கிறாரு. அவர் அது மாதிரி காக்கா முட்டை தம்பி விக்னேஷ் ஒரு படத்தோட கதாநாயகன் அப்படின்ற அந்த இது இல்லாமல் ரொம்ப எளிமையாக ஃப்ரெண்ட்லியாக எல்லார்ட்டையும் பழகினார். அவருக்கு என்னுடைய நேரத்தில் வாழ்த்துக்கள். குணா அவர்கள், ராஜா அவர்கள்,
கேமராமேன் வினோத் காந்தி, ஹீரோயின் சோனி ஆகியோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். படம் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த இடத்துல நான் சினிமா அனுபவம் கிடையாது, ஆனால் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். ஷூட்டிங் கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனால் ஸ்பாட்டுக்கு போகும்போது எப்படி எடுக்கிறாங்க, இது அந்த ஸ்பாட்லேயே திருத்துறாங்க, கதையெல்லாம் மாற்றுறாங்க, காட்சியை மாற்றும் போது தான் தெரிஞ்சது இவ்வளோ ரிஸ்க்கு. சினிமான்றது நம்ம தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் ஸ்பாட்டுக்கு போனால் தெரியுது எவ்வளோ கஷ்டம். அதில் உண்மைக்கு இயக்குநர்கள்லாம் வந்து அவங்க ஒரு படம் இயக்கி வெளியிடுறது, ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து சுமந்து 10 மாதம் சுமந்து பிரசவிக்கும் போது என்ன வலி இருக்கிறதோ அந்த வலி தான் இயக்குநர்களுக்கு இருக்கும் அப்படின்றத அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு போன பிறகுன்னு தெரியுது. இனிமேல் எந்த படத்தையும் வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது, நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க, இயக்குநர்கள் ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க, அவங்க நோக்கத்தை ஒரு காட்சிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அதனால் எந்த படமாக இருந்தாலும் நம்ம வாழ்த்துவோம், இந்த படத்தையும் நாம் வாழ்த்துவோம். வெற்றி அடைவதற்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனது 1ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி சரோஜினி அவர்களையும், எனது 2ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு துரைராஜ் அவர்களையும், எனது 3ஆம் வகுப்பு ஆசிரியை கிறிஸ்டினா அவர்களையும், எனது 4ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு நல்லதம்பி ஞானக்கன் அவர்களையும், எனது 5ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு சச்சிதானந்தம் அவர்களையும், எனது 6ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு அமல்ராஜ் அவர்களையும், எனது 7ஆம் வகுப்பு ஆசிரியை வெள்ளத்தாய் செரீன் அவர்களையும், எனது 8ஆம் வகுப்பு ஆசிரியை வசந்தி அவர்களையும், எனது 9ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி நவநீதம் அம்மா அவர்களையும், எனது 10ஆம் வகுப்பு ஆசிரியை சூரியகுமாரி அவர்களையும் கஸ்தூரிபாய் அவர்களையும், எனது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆசிரியர்களான திரு ஞானராஜன், பிரைட் இன்பராஜ், செல்வினால், யாழினி, சத்தியசீலன் உள்ளிட்ட அத்துணை ஆசிரிய பெருமக்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். காரணம், வாத்தியார்கள் என்றால் பாடம் மட்டும் எடுப்பார்கள், ஆனால் இங்கு 3 வாத்தியார்கள் படமே எடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் என்னுடைய ஆசிரியர்களை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் ஆசிரியர் அவர்கள் படம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இங்க படிச்சவன் சொன்னா இங்க எவனும் கேட்கறது இல்லை, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறான். அதனாலதான் அவங்க படம் எடுக்க வந்திருப்பார்களோ என்பது எனக்கான ஒரு ஐயம். ஆனால் கதை சாராம்சம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இந்த கதையை பண்ண வேண்டும் என்கின்ற உந்துதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. எனவே 3 தயாரிப்பாளர் அவர்களையும் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த படத்திலே குழுவினரிலே எனக்கு அண்ணன் பேரரசு அவர்களை இது தவிரவும், அண்ணன் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணன் RV உதயகுமார் அவர்களை தவிர வேறு யாருமே பரிச்சயம் இல்லை. ஆனால் சின்னநகர் டீ கடையிலே நான் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் என்னை சந்திக்கிறார். என்னை வந்து கேட்குறாரு, நீங்கள் நடிகர் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நான் பேசிக்கலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னேன். இல்லை, நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், அந்த படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஷெட்யூல் வந்து இங்கே மெட்ராஸில் ஃபேக்ட்ரியில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரிங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டராக 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ணன் RV உதயகுமார் கையிலலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூரில். ஸோ அந்த லைன் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு போராளியான ஒரு குணம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட், ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தம்பி கேட்டார், இந்த லீட் ரோலை பண்ணுற வைகுண்டம் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நீங்கள் யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயோ, அவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச நோன் ஃபிகர், அதாவது முகம் தெரிந்த ஒரு நபர்னா எனக்கு டக்குன்னு இமீடியட்டா தோணுது அண்ணன் பேரரசு அப்படின்னு. ஐயோ ஓகே அப்படின்னு லட்டு மாதிரி எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னார். சம்பளம் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு தம்பியை சந்திச்சேன். அலுவலகத்துக்கு வர சொன்னாங்க, இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து கதை கேட்டார். ஒரு அவுட்லைனை மட்டும்தான் பாரதி சொன்னார். சொல்லும்போது பேரரசு அவர்கள் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, தருமபுரி, பழனி இப்படி படப்படங்களை பல முன்னணி இயக்குநர்களை வைத்து இயக்கி வெற்றியும் கொடுத்து அந்த படத்தை அத்துணை பாடல்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கிய ஒரு பேர் அரசன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நுட்பமாக கவனிங்க. இந்த கதையில மாணவர்களை அடிக்கிற மாதிரியோ அல்லது சாதியை பற்றியோ தழுவுல இருந்துச்சுன்னா இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னார். மாணவர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அந்த வெளிப்பாடு தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு வலுவான வைகுண்டம் கேரக்டர். இனிமேல் அவர் வந்து படம் இயக்குறாரோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக பல படங்களில் நடிப்பார். அவருக்கு நான் தான் மேனேஜர், எனக்கு என்ன பெர்சன்டேஜ் வரணுமோ அதை அவர் எனக்கு அப்படி கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து தொழில் வேற, நட்பு வேற. அண்ணா அதெல்லாம் இல்ல ஒரு சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த கதைக்குள்ள அப்படித்தான் நான் வந்தேன். அதே மாதிரி தான் இயக்குனர் பேரரசனை வந்தார். நிறைய விஷயங்களை மாற்றி கொடுத்தாரு, நிறைய ஷார்ட்ஸ் சொன்னார், நிறைய டயலாக் சேஞ்ச் பண்ணார். அவருடைய
காஸ்டியூமு, அவருடைய லுக்கு, அந்த அந்த மாடுலேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளை சொல்லக்கூடாது. நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு பேரரசை வந்து இப்படி ஒரு தம்பி இயக்கியிருக்கிறார். அது மாதிரி பாரதி வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், நடிப்பு, முதல் படத்திலேயே இத்தனை துறைகளையும் கையாளும் என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதற்கே தம்பி பாரதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. முதல் படத்தில் வந்து எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு 6 துறை எடுத்திருக்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து விரல்களால் இசை மீட்டலாம், ட்ரம்ஸில் இசை மீட்டலாம், அல்லது தபலாவில் வாசிக்கலாம். இப்போ நாளாக கூட ஆரம்ப காலங்களில் பல குரல் பண்ணும்போது வாயிலே மியூசிக் வந்து போட்டு நான் ராஜா சார், கங்கைபரன் சார் முன்னாடியே கூட நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களால் மட்டும்தான் தனது சுவாசத்தில் கூட ஒரு இசையை இந்த சமூகத்துக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ட்ரம்ஸ் சிவமணியன். அவரை பார்த்துட்டு நான் வந்து அந்த எட்டுப்பட்டி ராசாலையில் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலகட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் வந்து அந்த ஒரு பிஜிஎம் வரும். எனக்கு வந்து இப்போ நான் இதெல்லாம் பேசணும்னு வரல. ட்ரம்ஸ் சிவமணியனை பார்த்தோன்னே அதில் வந்து ஒரு மியூசிக் இருக்கும் பாருங்க. அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்படி வரும். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து இருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல் ஆர்வி உதயகுமார் அண்ணன், அவருடைய அனைத்து வெற்றி படங்களுக்கும் நாம் எல்லாருமே ரசிகர்கள். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா ஒரு புது ஒரு படம், ஒரு 3 தயாரிப்பாளர் வந்திருக்காங்க, ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, ஒரு புதிய இயக்குனரை இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்த்துவதற்கெல்லாம் மனசே இல்லைங்க. இவன் ஒளியனும் இவன் சாமனும் இவன் வளரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறானுங்களே ஒழிய மனசார ஒருத்தனை வாழ்த்துறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ பெரிய டைரக்டர், கிழக்கு வாசல், என் ஊரில் தான் ஷூட்டிங்கு, தலிக்கு வந்து உழுக்கு குளிக்கி வரும் குளிக்கும் வரும் கண்ணாலே, அந்த பாடலை எடுத்துருக்கும் போது நான் ஷூட்டிங் வேட போயிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு வந்து அற்புதமான ஒரு படம், ரஜினி சாருக்கு மறக்க முடியாத ஒரு எஜமான்ற படம், ஒரு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சின்ன கவுண்டருக்கு மேலே அங்கே ஒரு படம் வேணும். அதில் ஒரே ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பாருங்கள். சுகன்யா மேடம் வந்து ஒரு மொய் விருந்துன்னு வச்சுருப்பாங்க. அந்த மொய் விருந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய வறுமை அல்லது தன பொருளாதார இழப்பு அல்லது ஏதாவது ஒருத்தவங்க கடன் பட்டிருந்தாங்கன்னா சொந்த பந்தத்திட்ட சொல்லி ஒரு 50 பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் மொய் விருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சமைச்சு போட்டு அது இலைக்கு பின்னாடி அன்னைக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ அப்படி வச்சு கொடுப்பாங்க. அப்படியே ஷார்ட் போய்கிட்டே இருக்குது, கேமரா போயிட்டே இருக்குது. ஒவ்வொருவரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு இலையை மடக்கும் பொழுது அப்படி அவங்க சுகன்யா எடுக்கும்போது உள்ள 5 ரூபா 2 ரூபா 10 ரூபா அப்படி இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சார் சாப்பிட்டுட்டு அப்படி போய் சுகன்யா மேம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள தாலி இருக்கும், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ராஜா சார், அப்படியே டைட் க்ளோஸ் இங்கே ஒன்று கட் பண்ணால் சுகன்யா ஐஸுக்கு ஒரு க்ளோஸு, அப்படியே வாக் பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தா வெள்ளை வெட்டி சட்டையில் அப்படியே கேப்டன் போகிறாரு, பேக்ரவுண்டில் ராஜா சாரோட அந்த வானத்தை என்ன மாதிரி கம்போசிஷனுங்க. ஒரு ஷார்ட்ல எவ்வளோ பியூட்டி. காசு கொடுக்கறது விஷயம் இல்லைங்க, வாழ்க்கையே கொடுத்துருக்கிறாரு ஒரு பெண்மணிக்கு. அப்போ வந்து அந்த தத்துவமான அந்த காட்சியை எப்படி மையப்படுத்தி எடுத்திருக்காரு பாருங்க. அதுதான் சொல்றேன். என்னன்னா உதவி இயக்குனர்கள் புரிஞ்சுக்கிறோம். என்ன மாதிரி எல்லாம் அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு வந்து கத்துக்கிற போது அந்த கிரேட் கம்போசிஷன். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இங்கே வந்து இந்த குழுவினரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கேரக்டர் தான், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பாக செஞ்சுருக்கேன். அதில் வந்து என்ன அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தட்டி கேட்ட ஒரே ஒருக்காக அடின்னு அடிச்சாருங்க. எப்படி இன்னைக்கு வந்து திருப்பவனம் மடப்புறத்தில் அந்த அஜித் குமார்ன்ற தம்பியை நாயக்கணக்கு அடிச்சாங்களோ, எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பளை சொன்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையனை அடிச்சு நாயக்கணக்கு அடிச்சு டெல்லியில இருந்து தலைமை செலுத்த ஒரு ஐஏஎஸ் தமிழ்நாட்டில் இருக்க தலைமை செலுத்துற ஐஏஎஸ், எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் தனிப்படை பிரிவை வச்சு அடிச்சே எப்படி கொண்டாங்க. அதே மாதிரி என்னை அடிச்சே கொண்டாருங்க இந்த பேரரசுன்ற வைகுண்ட. ஒரு நியாயத்தை கேட்டேன், ஒரு நியாயத்தை என் ஃபேக்டரியில் இப்படி வேலை பார்க்குறேன்னு. அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்கே நீதி கிடைக்கல. இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது. ஆனா பேரரசுக்கு இந்த படத்துல நீதி கிடைச்சிச்சு, தண்டனை கொடுத்தாரு டைரக்டர் பாரதி சிவலிங்கம். இது ஒரு வழியை சொல்ற ஒரு படம், ஒரு வழி மிகுந்த ஒரு படங்க. நீங்க அசால்ட்டா இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் மொக்கன்ட்டு ஓடிடுறீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வழி இருக்கு தெரியுமா? இந்த புளு சட்டை மாறன நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது நல்லா சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க, ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருங்க 10-15 வருஷமா கஷ்டப்பட்டு
தான் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு பசி பட்டினி கொடுமையில் ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிட மாட்டாங்களா, என்னோட வாழ்க்கை மாறிடாதான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு படத்தை பண்ணி கொண்டு வந்தா 3 நிமிஷத்தில் சோழியை முடிச்சு போடுறாங்க. இருந்தாலும் 3 நிமிஷம் தான். அதில் மாடுலேஷனே பாருங்க எப்படின்னா, இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஒரு படம் எழுத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெட்டுறியான் குத்துறியான், ஏன் குத்துறியான், எது குத்துறியான், எதுக்குனே தெரியல. இந்த டைரக்டர் போகிறான் மஞ்சள் பை தூக்கிட்டு படம் இருக்கணும்னு வந்துடுறான். இந்த அஜித்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூஞ்சி சொதன்னு இருக்கு, சப்பாத்தி மாவு பெசல் போட்டு மாவு வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேளிகளை செய்கிறீங்க. ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க, அந்த படத்தினுடைய உழைப்பை கெடுக்கிறீங்க, ஒரு புது இயக்குனரை கொல்றீங்க, ஒரு தயாரிப்பாளரை கொல்றீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது சின்ன படம் தாங்க, ஆனால் நல்ல கதை. நீங்கள் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு இருக்கீங்க, நண்பர்கள் இருக்கீங்க. இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க. இந்த படம் உயிர் பெறும் பொழுது இன்னொரு படைப்பு உயிராகிறது. இன்னொரு படைப்பு வருகிற போது இன்னும் 100 பேருக்கு இயக்குனர் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதே மாதிரி நடிகர் நிலை கொச்சமாக பேசுவது, அந்த நடிகை அவ கூடப்படுத்தா, இந்த நடிகை இவ கூடப்படுத்த கேடுகட்ட பைல்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இன்னைக்கு அசால்ட்டா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த நடிகை அவர் கூட அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு உளவியல் சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல அதை கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒளிவியல் ரீதியாக எவ்வளோ பாதிப்பு இருக்கும். அந்த வீட்டில் பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படி ஆகும்போது இந்த சிக்கலே தெரியாம இந்த போலீஸ்காரங்களாலே பொறிக்காதான் இருப்பாங்க போல. அது மாதிரி தான் இந்த பைல்வான் ரங்கநாதனும். ஏன் இப்படின்னா, இது என்னுடைய கடமை, நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்காம போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் சினிமா இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலால குரல் கொடுப்பாங்க. அப்படித்தாங்க ஸ்ரீகாந்துக்கு இன்னைக்கு பிணையில் எடுத்திருக்கேன். என்னுடைய ரெஃபரன்ஸில் தான் ஸ்ரீகாந்த் என்னுடைய அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் அவரை வெளியில் எடுத்திருக்கேன். அவர் கைது பண்ணும்போது எத்தனை மீடியா போய் அவரை போய் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. ஏதோ ஒரு மன உளைச்சல் பயன்படுத்திட்டாரு, தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை, அரசாங்கம் தண்டனை கொடுக்கட்டும். ஆனால் மீடியா பீப்புளுக்கு கொஞ்சமாவது, நான் ஒரு சில மீடியாக்கள் தான் சொல்கிறேன், ஒரு அறம் வேணாமா? இப்போ அவர் பிணையில் ஆயிட்டாரு, ஆனால் வெளியில் வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியா நண்பர்கள் எடுத்துகிட்டு போங்க. லேட்டஸ்ட்டாக கூட இதை ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஃபீனிக்ஸ்னு ஒரு படம், தம்பி விஜய் சேதுபதியோட சூர்யா சேதுபதி, அவனை என்ன மாதிரி ட்ரோல் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, இது உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஒரு வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்காக போயிடுவீங்க. அது உளவியல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு. அவன் பப்ளிக்காக போட்டான், ஒரு ஆட்டிடியூட்டை காட்டிட்டாப்புல தம்பி, அவன் மனசார சாரி கட்டுட்டான், அவங்க அப்பே விஜய் சேதுபதி சாரி கட்டுட்டான். இதுக்கு மேலே அவனை ட்ரோல் பண்ணி ஓட்டி தேங்க்ஸ் மீட்டிங்கில் இதே மேடையில் நான் உங்களை அடுத்த படத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் இறங்கி போகிறான். ஒரு வார்த்தை கொல்லுங்க, ஒரு வார்த்தை வெல்லுங்க. அடுத்தவனுடைய உணர்வுகளையும் அடுத்தவனுடைய வழியையும் அடுத்தவனுடைய கண்ணீரையும் வைத்து நீங்கள் யூடியூப்ஸில் சம்பாதிக்கிறீங்கன்னா, அதை சாப்பிட்றீங்கன்னா அந்த காசு மலத்துக்கு சமங்க, பிணம் தின்னும் கழுகுகள் அல்ல. நிறைய யூடியூபர் நண்பர்கள் அறத்தோடு இருக்காங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, நல்ல பதில்கள் கொடுக்குறாங்க. ஒரு படம் ஓடட்டுமே. ஆர்கே செல்வமணி அண்ணன் ஒரு மேடையில் சொன்னாங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் படத்தை பற்றி குறைய எழுதாதீங்கன்னு. பல பேரோட உழைப்பு இருக்குங்க. ஒரு 2 கோடினா கூட அதுக்கு என்ன வட்டியாச்சு? அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் அறத்தோடு செயல்படுங்க. நிறைய பிரச்சனைகள் இந்த நாட்டில் போயிட்டுருக்கு. குறிப்பாக தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆரோக்கியமாக இந்த சினிமா இருக்கணும்னா உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் இதை ஆரோக்கியமான முறையில் எடுத்துகிட்டு போங்க. தம்பி பாரதி சிவலிங்கம் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் நிச்சயம் தப்பு பண்ணாது. எம்பவர்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் ஹியூமன் சொசைட்டி அண்ட் ஹியூமன் லைஃப். இதுதான் கதையோட சூட்சமோ. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மறுபடியும் அண்ணன் பேரரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் இளையா சார், எல்லாருக்குமே, குறிப்பாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி, இந்த படத்தை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கோம். பிடிச்சிச்சு எழுதுங்க. குறை இருக்கா, குறையை நாகரிகமாக சொல்லுங்கள். நிறை இருந்தால் சொல்லுங்கள். உருவக்கேலி அவன் இவனு யாரையும் அசிங்கப்படுத்தாங்க. உங்கள்கிட்ட ப்ராடக்டை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் ஒருமையிலேயோ அடுத்தவனுடைய உணர்வுகளை காயப்படுத்துகிற மாதிரி தயவு செய்து எழுதாங்க. படம் பிடிக்கலையா, பிடிக்கல, பிடிச்சிருக்கா, பிடிக்கல, கேமரா பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் பிழைகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். ஏன்னா தம்பி பாரதி வளர்ந்து வரக்கூடிய தம்பி, இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும், நாங்களும் நிறைய சாதிக்க வேண்டும். மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை கலைஞர்களும் அதை நோக்கித்தான் இருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த பத்திரிகையாளர் மனவை பூவன் அன்பு சகோதரர் அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளருக்கும் பார்வையாளருக்கும் உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக படக்குழுவை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திரு DSR சுபாஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். என்னோட பேர் கயல். இந்த படத்தில் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்குனர் பாரதி வந்து என்னோட நண்பர். அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை கூப்பிட்டுருந்தார் மேக்கப்புக்காக. ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா இருளர் மக்களோட கதைன்றதுனால
இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே டஸ்கி லுக்கில் காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக ப்ரொடியூசர் சார் அவர்கள், குமரகுரு சார், தேவராஜ் சார் அண்ட் சிவலிங்கம் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் சாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோ விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஹீரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோயின் வரல, சோனி வந்து ஷீ இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் சார், இவரை மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்புறம் பேரர் சார், அவரை வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். திருப்பாச்சி, சிவகாசி படம் நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் தேட்டர்ஸில். ஸ்க்ரீனில் பார்த்தவருக்கு நான் ஃப்யூச்சரில் மேக்கப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் மேக்கப் பண்ணும்போது கூட சொன்னேன், இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. படம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. எப்படி முடிஞ்சுனே தெரியல. அப்புறம் படத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபைட்டு, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. திரும்ப ப்ரொடியூசர் சார், அவங்க சொல்லணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே பண்ணி கொடுப்பாங்க. ப்ரொடியூசர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே எங்கள் கம்யூனிட்டி மக்கள் நிறைய பேர் இப்போது படத்தில் நடிக்கிறாங்க, டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி 2 ட்ரெய்லர், 2 சாங். வேங்கை வயலிலிருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய பல பிரச்சனைகளையும், வலியும், வேதனைகளையும் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கார். ரொம்ப அழகான பாடல்கள் இசையமைத்திருக்கார். இசையமைப்பாளருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அந்த பாடல் வரி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த அர்த்தம் மட்டும் அப்படியே மனசில் பதிஞ்சிட்டே இருக்குது. வாழ்கிற நாட்கள் கம்மி, அதனால் ஒவ்வொரு நொடியும் செதுக்கணும்னு சொல்லி வரிகள் எழுதியிருந்தாங்க இல்லையா? ரொம்ப அழகாக யார் எழுதியிருக்காங்க? நீங்கள் டைரக்டர் எழுதியிருக்காரு. அதுக்கு நிச்சயமாக அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். டைரக்டர் எழுதினாரு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த வார்த்தை, அதாவது வந்து பாரசீகத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அது என்னன்னா, பேரணி முடிந்து விட்டது, நாட்கள் பல ஆகிவிட்டது. பேரணி முடிந்து விட்டது, நாட்கள் பல ஆகிவிட்டது, ஆனால் அதன் தூசி இன்னும் அடங்கவில்லை அப்படிங்கிறது பாரசீகத்தில் வர பொன்மொழி. இந்த ட்ரெய்லர், அந்த பாடல்கள் கேட்டு முடிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த வரிகளும் அந்த இசையும் இன்னமும் காதில் வந்து ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து டைரக்டர் கொடுத்துருக்காரு, மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்றைக்கி உலக அளவில் வந்து நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சிவலிங்கம் சார், சிவமணி சாரே வந்து அவரை பாராட்டு வந்திருக்கார். அது ஒரு கூடுதல் சிறப்பு அவருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு டைம் ட்ராவலில் இருக்குமோன்னு ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு படம் ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தருக்காக ஆடியோ ரிலீஸ்க்கு ஒரு டிசைன் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு டிசைனர்கிட்ட போய் உட்காந்தேன். அங்கே போனோன்னா அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பத்திரப்பதிவு டைப்பிஸ்ட்டுக்கெலாம் போனோம்னா, சார் இந்த மாதிரி டிஸ்பியூட்டா, லேண்டு பிரிக்கணுமா அப்படின்னா உடனே அவன் ஒரு ஃபார்மேட் எடுத்து வச்சுருப்பான். அதில் வந்து அந்தந்த பேர் மட்டும் மாற்றி தருவான். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அன்னப்ரூவ்டு லேண்டா, அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணோமா, அது அந்த ஃபார்மேட் எடுத்து கொடுப்பான். அது மாதிரி சில விஷயம் வந்து ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிசைனர்கிட்ட போனேன். சார் ஒரு படத்தோடு இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஓகேன்னு உடனே ஒரு ஃபார்மேட் எடுத்து வச்சுட்டான். அதில் பார்த்தா சிறப்பு அழைப்பாளர்கள் போட்டு திரைப்பட சங்க இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார்னு போட்டிருக்கு. அப்புறம் செயலாளர் பேரரசன் போட்டிருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கு. நான் இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லையே, நீ அதுக்குள்ளே இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு. இல்லை சார், இதுதான் சார் ஃபார்மேட்டு. இதில் நீங்கள் வந்து டைமு, இல்லை சார் அப்படிதான், இதில் நீங்கள் டைமு, படம் பேர் அதெல்லாம் மட்டும் மாற்றிட்டா போதும் சார் அப்படின்றான். என்னன்னு பார்த்தா, ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஊரில் இல்லை, இன்றைக்கி நான் வெளியூர் போக வேண்டியது. நேற்று 2 நிகழ்ச்சிகளுக்காக இங்கே வந்திருந்தேன். இன்றைக்கி வெளியூர் போக வேண்டியது. ஆனால் வந்து பேரரசு சார் நடித்த படங்கிறதுனால இன்றைக்கி ஊருக்கு போகிறத விட்டுட்டு, ஏன்னா எல்லாரையும் வாழ்த்துறதுக்காக பேரரசு சார் வர்றாரு, அவருடைய படத்துக்காக வரணுமேன்றதுக்காக இன்றைக்கி ஊருக்கு போகிறதே விட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கேன். ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச இயக்குனர் சங்கம் தான் சிறப்பாக செயல்படுதுன்னு நினைக்கிறேன் சார். இப்போ பாருங்கள், நடிகை சரோஜாதேவி உண்மை. ஏன்னா இப்போ நடிகை சரோஜாதேவி இறந்துருக்காங்க.
மிகப்பெரிய ஸ்டார், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தவங்க. நம்ம நடிகர் சங்கத்திலேருந்து எத்தனை பேர் போய் அஞ்சலி செலுத்தினாங்கன்னு எனக்கு தெரியல. போயிருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து இயக்குனர் சங்கம், அதுவும் நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று தொடர்ச்சியாக 2 நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய குருநாதர், என்னுடைய கலையுலக காட்ஃபாதர் டைரக்டர் உதயகுமார் சார் என்ன பண்ணார், அந்த 2 டைரக்டர்கிட்டையும் கூப்பிட்டு இங்கே வந்து சங்க வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார். அவர் கூப்பிட்டது ஃபங்க்ஷனுக்கு. அவர் உடனே, நீ மெம்பர் ஆகிட்டியா, நீ உடனே போய் 50,000 ரூபாய் கட்டு. ஒரு டைரக்டர் நேற்று மோகன் சொல்லிட்டு 30 வருஷமாக டைரக்டர் அவருன்னு செருப்பே போடல. அவரை பற்றி நான் மேடையில் சொல்கிறேன், சார் 30 வருஷமாக செருப்பே போடல, டைரக்டராகவும் செருப்பு போட மாட்டேன்னு இருக்காரு, இனிமேல் அவர் போடுவார்னா இனிமேல் கூட போடக்கூடாது, நீ டைரக்டர் மெம்பர் ஆகிட்டு தான் நீ போடணும்னு சொல்லிட்டார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கிங் மேக்கர் ராஜசேகர், அவர் கூப்பிட்டு, சார் இவர் ஒரு 15,000 பேருக்கு ஹெல்மெட்லாம் கொடுத்துருக்கனால சென்டர் டெஸ்ட் அப்படின்னா உடனே நம்ம அஸ்டிடேட்டுக்கெலாம் கொடுக்க சொல்லிட்டார். அதாவது பாருங்கள், தனக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுவரைக்கும் எதுவுமே கேட்டது. நான் குழந்தையிலேருந்து அவர் பார்த்துட்ருக்கேன், அவர்கிட்ட தான் வளர்ந்தேன். தனக்காக அவர் நினச்சிருந்தாருன்னா, அப்படியா இவ்வளோ பெரிய ஆளே அவர், அப்படின்னா இவர் எனக்கு இது செய்ய சொல்லு, அது பண்ண சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். அவருடைய சிந்தனை எல்லாமே பார்த்திங்கன்னா, அவர் கான்ஷியஸே அதுதான் இருக்குது, சப்கான்ஷியஸில் தான் மற்றவங்களாம் இருப்பாங்க போல இருக்குது. இப்படிப்பட்டவங்க வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு தலைவர் பொறுப்புலையும் செயலாளர் பொறுப்புலையும் இருக்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பேரரசு சார் இதில் நம்ம சொல்கிறத விட அதில் நடித்தவங்க எல்லாருமே அவர் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து ஒவ்வொரு இயக்குனருமே ஒரு படத்தை தயாரிக்கணும், அப்போ தான் தயாரிப்பவருடைய வழி என்னங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் வந்து ஒர்க் பண்ணால் தான் எல்லா விஷயங்களும் தெரியும். இன்றைக்கி வந்து 3 ஆசிரியர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஆசிரியர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுக்க வந்திருக்கிறாங்க. அதற்கு வந்து பேர்லேயே பாரதின்னு வச்சுருக்கக்கூடிய பாரதி சேவலிங்க ஒரு கதையை சொல்லி அவர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா, நிச்சயமாக எழுச்சி தமிழர் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காருன்னா, இது நிச்சயமாக ஒரு அடித்தட்டு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும், ஒரு மெசேஜாக தான் இருக்கும். இல்லைனா 3 ஆசிரியர்கள் சேர்ந்து கடை வாங்கி இப்படி ஒரு படத்தை ஒரு மெசேஜை சொல்லணுன்றது வந்திருக்கும். ஏன்னா இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா, அப்பா பிள்ளை கூட ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சுருக்கோம், என்னை விட மேலே போயிட்டானோன்னு சொல்லிட்டு. ஆனால் தன்னை விட மேலே மேலே எவ்வளோ உயர்ந்தாலும் அவர்களை நினைச்சு பெருமைப்படுற ஒரு இனம் இந்த உலகத்தில் இருக்கிறது ஆசிரியர்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு அழகான இயக்குனருக்கு வந்து ஒரு படத்தை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், இந்த படம் நிச்சயமாக சமூக அவலங்களை பற்றி பேசும். வேங்கை வயலிருந்து பலவிதமான ஜாதிய கொடுமைகள் எல்லாத்தையும் வந்து இந்த காமிச்ச காட்சிகள்லையும் பாடல்கள்லையும் அந்த இசையிலையும் அந்த பாடல் வரிகளையும் அந்த வலியும் வேதங்களையும் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து நம்மளுடைய பத்திரிகையாளர் தோழர்கள் எல்லாருமே இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சுமையாவை பேர் என்னன்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அதனால் வேணும்னே என்னை கூப்பிடாம இவ்வளோ நேரம் உட்காந்து வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நன்றி சுமையா. இனிமேல் மனசில் வச்சுட்டுலாம் பழி வாங்கக்கூடாது. 1980 பிப்ரவரி 26 நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினேன். நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினது 1980 பிப்ரவரி 26 தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் இன்டர்வியூக்காக வந்தேன். என்ன நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறேன். அவர் என்னுடைய அசிஸ்டண்ட்டு. எதாவது திருத்திக்கிறேன்னு சொல்லுப்பா. அப்படி இப்படி கையை ஆட்டினே நான் பயந்துட்டேன். ஸோ அந்த சென்டரில் நான் வந்து இறங்கும்போது மேட்டுப்பாளையத்தில் ஈரோட்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். டிக்கெட் எடுத்துட்டான். டிக்கெட் எடுக்காமல் வரல, நியாயமாக 27 ரூபா. அதாவது ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கோச், 27 ரூபா. இன்றைக்கி எவ்வளோன்னு தெரில. அது அந்த சென்ட்ரல் அப்படின்னோடனே, அந்த சென்ட்ரலில் வந்த உடனே அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். ஒரு பக்கம் ஃபுல்லாக யூரினல் ஸ்மெல் வரும். இன்னொரு பக்கம் வந்தால் ஒரே இட்லி வடை போண்டா சாம்பார் ஸ்மெல்லாக வரும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கப் அடிக்கும். அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இருந்தாலும் அது ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சது. ஏன்னா முதல் அவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே பார்த்து ஹான்னு வாய் திறந்து காலையில் 5:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் சென்ட்ரலுக்குள்ளேயே சுற்றினேன். ஸோ சென்ட்ரல்னு பேர் வச்ச உடனே எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா சென்னை என்றவங்களுக்கு அந்த சென்ட்ரலில் தெரியாமல் இருக்கவே முடியாது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு தடவை பார்த்தாவே உன் படம் சூப்பர் ஹிட் ஆகிடும்.
அப்புறம் நம்ம தம்பி குணா பேசும்போது நல்லா சொன்னான். அவன் ஆரம்பமே இருக்கானா, சரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட வாத்தியார் பேர், செகண்ட் ஸ்டாண்டர்டு. ஆனால் இவன் ஸ்கூலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே வாத்தியார் இருந்திருக்காங்க. 10th கூட இன்னும் 2 பேர் தான், மீதி எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத வாத்தியார் இருந்திருக்காங்க. ஏன்னா அதில் முக்கால்வாசி பேர் பொம்பளைக்கு பேரை சொல்கிறீங்க. எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது, நீ உண்மை தான் சொன்னியான்றது. எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துடுச்சு. நானும் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். ஒரு 3-4 வாத்தியாருக்கு பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பட் எல்லாருமே நல்ல வாத்தியாருங்க. அப்புறம் சில பேர் மொழி இப்படி வைக்க சொல்லி அடிப்பாங்கல்ல, அவங்க பேர்லாம் எனக்கு மறந்துடுவேன். ஆனால் அவங்கள மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பான் உங்களுக்கு. இவன் யார் யார் அடித்தாங்களோ அந்த வாத்தியாருக்கு பேர் மட்டும் சொல்லிவிட்டு நல்லா சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு பேர்லாம் விட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் வாத்தியாரெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது நான் கட்டடிச்சிட்டு சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கிறதுலேயே மோசமான ஹைஸ்கூல் அது. சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் பசங்களா அப்படின்னாவே பக்கத்து ஊர் காலேஜுகளெல்லாம் இடம் சேர்த்த மாட்டாங்க நம்மளை. அது ஒரு டைப்பான பயங்கரமான ரவுடி எலிமெண்ட்ஸ். அதில் நம்ம என்ன தான் நல்ல பையனாக இருந்தாலும் அந்த நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பானுங்கள்ல. அதனால் சத்ய ஹைஸ்கூலா அப்படின்னு நான் படித்த கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் டி செக்ஷன்னு ஒன்று தனி, அதாவது இந்த சத்ய ஹைஸ்கூலு இந்த விளங்காத ஸ்கூலில் படித்தவங்க எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் போடுவாங்க. அதாவது 300 மார்க்கு கீழே வாங்கினவன், 600க்கு 300 மார்க் கீழே வாங்கினவன், 350 கீழே வாங்கினவன், அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வாத்தியாருக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் இங்கே என்னென்ன ஒரு சந்தோஷமான விஷயம், அதுதான் சொல்ல வரேன். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரு, ஒரு சயின்ஸ் டீச்சரு, ஒரு தமிழ் டீச்சர், 3 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. ம் 2 தமிழ், ஒரு சயின்ஸு. நீ தான் மேத்ஸ்ன்னு சொன்னேன். மேக்ஸ் ஒருத்தர் இருக்கார், அவர் காணமா, ஆப்சண்ட்டு, வாத்தியாரே ஆப்சண்ட்டு, டேலியா. சரி, அவர் கணக்கு பார்த்து உங்கள் மேலே கோவப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன். கணக்கு இல்லாமல் செலவு பண்ணிட்டேன் அந்த டைரக்டருன்ட்டு. ஆக இந்த விழாவுக்கு நான் வர்றதுக்கு முக்கிய காரணமே நடிகர் சங்க செயலாளர், இயக்குனர் சங்க செயலாளர் மன்னிக்கணும், அப்படி வந்துருச்சு, நம்ம வாயிலேருந்து வந்துருச்சுல்ல. ஸோ இயக்குனர் சங்க செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி ரொம்ப மிரட்டலாக அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதை சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் அப்படி அனுப்பிச்சி விட்டு, பார்த்தீங்களா அப்படின்னா, என்ன தம்பி அனுப்பிச்சி விட பார்த்தீங்களான்னாரு. அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவார் இல்லையா, 2 தடவை யோசனை பண்ணாதான் அவர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியும். அவ்வளவு ஸ்பீடு அவன், அந்த அந்த திருப்பாச்சி ஸ்பீட்லேயே தான் இன்னும் இருக்கான். அது ஸ்பீடு மாறவே இல்லை. அப்புறம் உடனே பார்த்தா மிரண்ட உண்மையில் அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் அப்படி போட்டு டே எப்போ நடிச்சடா தம்பி, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, இவ்வளோ வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு. இல்லை மெயின் ரோலா, ஆஹா பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், நான் அந்த ஒரு ஷாட்டு தான் நான் இங்கே இவ்வளோ நேரம் உட்கார்ந்தேன். நான் இவ்வளோ நேரம்லாம் உட்காரவே மாட்டேன். நான் சண்டை போட்டு நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வர்ற சங்க தலைவர், சங்க செயலாளர் யாருன்னா அது உதயகுமார் இவர் தான். ஆனால் இந்த படத்தில் அதில் கூட விதிவிலக்கு. ஏன்னா இவங்க யாரும் கூப்பிடவே இல்லை என் செயலாளரை தவிர. இந்த படத்தில் ஒரு அநியாயம் என்னன்னு 3 ப்ரொடியூசர்களும் எனக்கு கூப்பிடல, இந்த டைரக்டரும் எனக்கு கூப்பிடல. அப்புறம் மத்தியானம் 2 மணி இருக்கும், 1:30 மணி இருக்கும், சார் கூப்பிட்டாங்க சார் அப்படின்னு. கூப்பிடலையப்பா, யார் கூப்பிட சொன்னேன், கூப்பிடலப்பா. ரொம்பவுமே கேவலப்படுத்தாதீங்கடா, கூப்பிடாம கூட ஃபங்க்ஷனுக்கு வர்றான்னு எழுதிடுவாங்கப்பா நம்ம ஆளுங்க. ஏற்கனவே நேற்று ஒரு பொம்பளை கூட ஒரு நடிகை
மந்த்ரா அவர்களோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்து அது என் ஃபோனை அது நம்பர் கேட்டுச்சு. அந்த நம்பரு அவங்கக்கிட்ட ஃபோனு அவங்க அசிஸ்டண்ட்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி நீயே என் நம்பர்லேருந்து உன் நம்பருக்கு அடிச்சுக்கம்மான்னு அதை போட்டு ட்ரோல் பண்ணி என்ன எவ்வளவு எனக்கு புகழ் சேர்க்கிறீங்க. கொஞ்சம் நல்ல வேலை இந்த மேடையில் ஹீரோயின்கள் இல்லை, ஒரு நிம்மதியாக இருந்தது. முதல்ல பேரை சொல்லிட்டு வந்துடுவோம், நீ வந்துடாதம்மா இன்னைக்கு எங்கள் தலைவர் வர்றாருன்னு. இப்படி எல்லாம் சேஃப்கார்டு பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இப்போ இந்த படத்தில் தான் வில்லன்னா எனக்கே வில்லன் ஆகிட்டான் போல். மொத்தம் இந்த படத்தில் நடித்தவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பேசி இந்த படத்தை பற்றி பேசிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு போகிறதுக்கு தான் உட்காந்துருக்கிறேன். என்ன அப்புறம் உடனே கூப்பிட்டாங்க. வேறு என்ன, எல்லாருமே நீங்கள் பேசிட்டீங்க. நம்ம படத்தை பற்றி என்ன பேச, அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு இவர் சொல்லிட்டாரு, இவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு அவர் சொல்லிட்டாரு, அவர் சூப்பர்னு அவர் சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர் சூப்பர்னு இவர் சொல்லிட்டாரு. இப்போ நான் என்னங்க சொல்கிறது? எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு மேட்ரு வைக்கணும், இல்லைன்னா எங்களை முதல்ல பேச வைக்கணும். அதே நம்ம சுபாஷை பேச விட்டிங்கன்னா முடிச்சிருவான் கதையை அதோட. அதுக்கப்புறம் எவனுமே பேச முடியாது இல்லையா? அதனால் நான் ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த படத்தை பற்றி பேசணுன்ட்டு. ட்ரெய்லரே மறந்து போச்சு. ஏன்னா பெரிய ரீலாக இவங்க ஓட்டிட்டாங்க. அவ்வளோ அழகாக பேசுனீங்க, ஒன்று சும்மா சொல்லலை. ஆமாம், மேக்கப் விமன் ரொம்ப நல்லா பேசுனாங்க. இதுவரையிலும் எந்த ஃபங்க்ஷன்லேயும் பார்க்காத அளவுக்கு ஒரு மேக்கப் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் அழகாக பேசுனது இங்கே தான். அதே மாதிரி எல்லார் முகத்துலேயும் அவங்கவுங்க இயல்பான அந்த மேக்கப்பை கொண்டாந்துருக்கீங்க, அது தெரிஞ்சது. அதுக்கு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அப்புறம் அந்த உருட்டல் மிரட்டல் மேட்ரெல்லாம் எப்பவுமே பேரரசு, அது நம்ம சங்கத்தில் இவங்களை எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருப்பான், அந்த ஈசி மெம்பர்ஸுகளெல்லாம். அதை அந்த மூஞ்சியை நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அதை பற்றி அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நாளைக்கு சார் நான் கூட 2 படத்தில் நடிச்சிருக்கேன் சார், என் படம் கூட இது ப்ரிவியூ போடுறாங்கல்ல, அது ட்ரெய்லர் ரிலீஸ் ஒரு பையன் கூட வரல சார். ஆனால் இவனுக்கு பயந்துட்டு இருக்கிற அத்தனை ஈசி மெம்பருங்க, ஏன் KS ரவிக்குமாரே இவருக்கு பயந்துட்டு தான் வந்திருக்காப்புல. அப்படின்னா பாருங்களே எந்த லெவலுக்கு லொல்லு பிடிச்சாலுன்னு. கரெக்டான வில்லனை தான் போட்டிருக்கீங்க. அது எப்படி பேரரசை பற்றி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க? ஆனால் உண்மையில் அவனுக்குள்ள ஒரு குழந்தை மனசு, ஒரு ரொம்ப அன்பான தம்பி, என் தம்பி. அந்த அன்பை கடைசியில் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வெளிப்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தியிருந்தா இந்த படம் ஹிட்டு, இல்லைன்னா கூட மாற்றி ஷூட் பண்ணிக்கோ. மகனே, உன் படம் ஜெயிக்கணும்னா அவனை வில்லனாகவே வச்சு பண்ணின்னா ஓடாது. இதை அவர் ரியல் கேரக்டர் ஆச்சேன்ட்டு போயிடுவான். கடைசியில் மாற்றினேன்னா ஆஹா இவரு கூட வா சூப்பர்றான்வான். புரிஞ்சதா? நாங்கள் கைத்தட்டணும்னா கிளைமேக்ஸு நீ எப்படி வச்சுருக்க தெரியாது, அவர் நல்லவராக காட்டி ஒரு கிளைமேக்ஸ் வச்சின்னா நீ தப்பிச்ச மகனே, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. அப்புறம் செயலாளரே ஒரு மிகப்பெரிய படத்தில் இவ்வளோ நாளாக நடிச்சுட்டு அந்த டைரக்டரை இன்னும் உறுப்பினராக்காமல் இருந்திருக்காரு. இது அடுத்த ஈசி மீட்டிங்கில் நம்ம பேச போகிறோம். என்ன, நீங்கள் அவர் கெட்ட பேர் வர்றதுக்கு முன்னாடி, படம் ரிலீஸுக்கு முன்னாடியே மெம்பர் ஆயிடணும். என்ன தயாரிப்பாளர்களை அவரை மெம்பர் ஆக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் தான் ஆக்கணும். அவர்கிட்ட எதுக்கு தப்பு நீங்கள் தான் கொண்டாந்து கட்டணும். அதனால் அது பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழ்த்தெல்லாம் அப்படியே நிறைவேறும். கரெக்டா? அதே மாதிரி பொதுவாகவே நம்ம பத்திரிகை நண்பர்கள் பாவம் இவ்வளவு நேரம் அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அவங்களுக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தன் பண்ணதுக்கு. நீங்கள் அப்படியெல்லாம் பொதுவாக பேசக்கூடாது பத்திரிகையாளர்கள். இல்லை இருந்தாலும் கண்ணே, நானே சில டைமில் தயக்கமாக தான் பேசுவேன். ஏன்னா நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, நம்ம கூட பயணப்படுகிற பத்திரிகையாளர்களை ஒரு சிலர்னு சொல்லிட்டு கூட அந்த தவறாக எழுதுகிறார்கள் அப்படின்றதோடு விட்டுருங்க. நம்ம அதை திருப்பி நீ பதிவு பண்ணாத அவங்க என்ன எழுதுனாங்கன்றது.
அது அவங்க எழுதுறதை விட மோசம். திருப்பி திருப்பி நீ பதிவு பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும் எதுக்கு என்னன்னு. இந்த படத்தினுடைய நான் உண்மையிலுமே ஒரு கம்யூனிஸ்ட குடும்பத்திலேருந்து வந்தவன். சுபாஷுக்கு நல்லா தெரியும். என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததே பாலன் இல்லத்தில் தான் ஆரம்பித்தது. நான் சென்ட்ரல்லேருந்து இறங்கி நேராக போய் இட்லி சாப்பிட்ட இடம் பாலன் இல்லம் தான். என்னை கொஞ்சம் ஒரே ஆள் யாருன்னா நல்லக்கண்ணையா. ஸோ அவர் தான் எனக்கு அப்பா மாதிரி. அங்கே நிறைய பேர் அவரை பற்றி நல்லக்கண்ணையாவை பற்றி பண்ணி எனக்கு தெரிந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கே நிறைய பேர்த்துக்கு அவரை பற்றி தெரியாது. அது ஒரு கதை, பழைய கதை அது. ஆக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருந்தனோ, எப்படியெல்லாம் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சனோ, போய் ஒரு இடத்துல மில்லில் வேலைக்கு சேர்ந்தாவது நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சனோ, அதெல்லாம் இதில் இருக்குது. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு இளைஞன் என்னென்னலாம் திங்க் பண்ணுவான். ஒரு மாதம் ஒரு 300 ரூபா கிடைச்சா கூட போதும். அந்த காலத்தில் 300 ரூபா சம்பளம் வாங்குறவன் பெரிய பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு? 80s, 70s, 75, 76 எல்லாம். அப்போல்லாம் ஒரு சைக்கிளை வச்சுட்டு அந்த மில்லுக்கு போகிற யூனிஃபார்மை போட்டு கோயம்புத்தூரில் அப்படி போவாங்க. காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் என்னென்னா ஒரு 450 ரூபா மாதம். அது போக வருஷம் போனஸ் கொடுப்பாங்க. அது ஒரு 3 மடங்கு போனஸு. அதுக்காகவே பொண்ணு கொடுப்பாங்க சார். நான் இங்கே சினிமா மாங்குன்னு சினிமா டைரக்ட் பண்ணி படத்தை முடிக்க போகிறேன், பொண்ணு கேட்டால் எவனும் கொடுக்க மாட்டேன்டான் உண்மையிலும். ஸோ சினிமாக்காரனை ஏளனம் செய்வதற்கு இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது. சொன்னாங்க சினிமாக்காரன் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது? வரணும். ஏன் வரக்கூடாது சார்? அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ஞானிகள் கிடையாது. எல்லாம் விவரமானவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்தலைன்னா அரசியலில் அவங்க பருப்பு வேகாது. யாராக இருந்தாலும் சரி, அறிஞனாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி. பல சமயம் முட்டாள்கள் தலைவர்களாகிவிடும் பல சமயத்தில். ஆனால் அறிவாளி தான் ஜெயிப்பான். அதனால் அரசியல் என்பது சினிமாக்காரனில் நாடகத்தில் நடிக்கிறவன்றது இல்லை, சாதாரண தொழிலாளி அல்ல, மூட்டை தூக்குறவங்கள, டீ கடை வச்சுருக்கிறவங்க இல்லை, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். யார் வேணாலும் வரலாம். அது இந்த நாட்டோட சுதந்திரம், இந்த சுதந்திர இந்தியாவோட இது. தயவு பண்ணி அந்த மாதிரி தப்பான இதுகளை யாரும் பேசாது. யார் வேணாலும் வரலாம். அவங்க வந்த கடைசியில் அவங்க சரியான அரசியல் செய்கிறார்களா அப்படின்றது நீங்கள் பார்த்து அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வாக்களிக்கிறதும் வாக்களிக்காதும் உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். என்ன சொல்கிறீங்க? தயவு பண்ணி அரசியல்வாதிக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது. எப்படி திரைப்பட இயக்குனருக்கு ஒரு தகுதியை, ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ, அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அவசியம் இல்லை. யாருக்குமே தகுதி அவர்களுடைய வெற்றியை பொறுத்து தான் தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது. நான் ஜெயிச்சாதான் இந்த உதயகுமார் இந்த மேடையில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக வர முடியுது. ஜெயிக்கலைன்னா கூப்பிட்ருக்க மாட்டீங்க. என் கூட 10-15 பேர் ஜெயிக்கலை, அந்த டைரக்டருக்கு யாரையும் கூப்பிடலையே. ஸோ வெற்றி தான் நீங்கள் நிர்ணயிக்கிறதே தவிர நீங்கள் கொள்கை பிடிப்பு, அது நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் அரசியலுக்கு மட்டும் தனியாக ஒரு தனி கொம்பெல்லாம் கிடையவே கிடையாது. சினிமாவுக்கு என்ன கொம்போ அதே கொம்பு தான் அரசியலுக்கு. ஒரு கூலி வேலை செய்பவர்களுடைய தனி கொம்பு என்னவோ அந்த கொம்பு தான் அடுத்தவனுக்கு. கரெக்டானே? அனைவருக்கும் ஒன்று தான். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? இந்திய நாட்டின் பிரஜைகள் யார் வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம், யாருக்கு வேண்டுமென்றாலும் வாக்களிக்கலாம். அதுதான். அதே மாதிரி பேசுகிறேன். அது கரெக்டு. நீங்கள் அண்ணன் அதை நம்ம சொல்லலாம். நீங்கள் சமூக சிக்கலை தெரிந்தவர்கள், இப்போ திருமாவளவன் மாதிரி ஆட்கள், சரி எனக்கு தெரியாதான்னு இன்னொரு கட்சிக்காரன் கேட்பான். அதுதான் பிரச்சனையே.
இல்லை நீங்கள் இன்னைக்கு வர்றவங்களை சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு வர்றவங்க அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ன. இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் பாவலன். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, யார் அறிவாளி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கையை பொறுத்து எந்த அறிவாளிக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். அந்த அறிவாளிகளோடு கூட்டு வைத்துக் கொள்கிறார்கள், வென்று எடுக்கிறார்கள். இதுதானே நடந்துட்டுருக்கு. மற்றபடி அறிவை அளப்பதற்கு அளவுகோல் என்ன சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருப்பீங்க, கணித ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருக்காரு, தமிழ் ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருப்பார், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்னு ஆங்கில ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருப்பார். ஸோ அரசியலுக்கின்ற அளவுகோல் நமக்கு என்ன கிடைக்குது, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யார்? அந்த இடத்துல ஆசிரியர்கள் வாக்காளர்கள் தான். அப்போ இவங்க மாணவர்கள் ஆயிடுவாங்க, இவங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆயிடுவாங்க. வாக்களிக்கிறவங்க தான் ஆசிரியர். இப்போ ஓட்டு யார் போடுறாங்களோ அவன் தானே எஜமானன், அவன் தானே முதலாளி. ஆனால் வாக்கு அளித்த கடைசியில் யாருக்கு வாக்களித்துமோ அவர் முதலாளியாகிறார், வெற்றி பெற்றவர் முதலாளியாகிறார். அது வெற்றி தோல்வி தான் அரசியலில் அறிவாளிகள் இல்லாதவர்களையோ அடையாளம் காட்டுவது இந்த விரல் தான், அந்த வாக்கு தான். அதுதான் உண்மை. அது நான் மற்றவங்களை யாரையும் குறை சொல்ல. நீங்கள் அது அவன் அதிர்ஷ்டம், அது அதிர்ஷ்டம்னே. உழைக்காமல் யாருமே சினிமாவில் ஜெயிச்சது கிடையாது. எப்படி இப்போ இவர் டைரக்ட் பண்ணாமல் நீங்கள் இவர் வரலாமே, அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அது இவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அரசியல் யாருக்கு வேணுமென்னாலும் அரசியலில் வரலாம்னு சொல்கிறேன். சினிமாக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்றது சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன். நான் ஒரு சினிமாக்காரன்றதுக்காக கூட சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு கூட நானும் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், சொல்ல முடியாது. உரிமை இருக்குல்ல. ஆக ஆனால் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல. பாவலன் மிக அழகாக பேசினார். அது நான் ஒரு மேட்ரு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பாவலன் அவர்களை பற்றி. அவ்வளோ அழகாக அவருடைய தமிழ், அவருடைய ஆமாம் எனக்கு தெரியும். எனக்கு அவரும் நெருங்கிய நண்பர். அவர் கூடவே ஒரு படம் நடிச்சிருக்கேன். யார் கூட? திருமாவளவன் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவரும் ஒரு படத்து பேர் அன்பு தோழி. ஆக அந்த அன்பு தோழி தயாரிப்பாளர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம். ஆக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும், குறிப்பாக காக்கா முட்டை ஹீரோ தம்பி விக்னேஷ், நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு 4-5 ஷாட் பார்த்தேன், இயல்பாக இருந்தது. அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூ வில் ஹேவ் எ வெரி பிரைட் ஃப்யூச்சர். ஒரு தாஜ் நூர் அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணுன்னா, அவர் மிகப்பெரிய இசை மேதைன்னே சொல்லலாம். அவர் அவ்வளோ அழகான இசையமைப்பாளர். நானும் அவர் கூட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துட்டு இருந்திருக்கேன், ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராமில். மிக பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர் அவர். உங்களை அவருடைய நண்பரை பாராட்ட வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாடல்கள் அனைத்தும் நல்லா இருந்ததுங்க. எமோஷன் தான் வரும், இந்த மாதிரி கதைகளில் எமோஷன் தான் வரும். இந்த எமோஷனில் அழகாக கேரி அவுட் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஆல் தி பெஸ்ட். அது நீங்கள் உங்களுக்கு கூட உழைத்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னது ஒரு மிக சிறப்பாக இருந்தது. உங்களுக்காக வாழ்த்த நமது அன்பு சகோதரர் ட்ரம் சிவமணி, அவர் என்னுடைய படங்கள் நிறைய படங்களில் வாசிச்சிருக்காரு. நான் அவர்கிட்ட போய் நின்றுப்பேன். அவன் காட்டுத்தனமாக வாசிப்பான், சாதாரணமாக வாசிக்க மாட்டேன், காட்டுத்தனமாக வாசிப்பார். ஸோ எல்லா நல்ல உள்ளங்களும் உங்களை வாழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக இயக்குனரை நான் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. தம்பி, நீங்கள் முதல் படத்திலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதை அம்சத்தை எடுத்திருக்கீங்க.
இந்த கதை அம்சம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையும் நல்ல பெயரையும் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கையோடு உங்களை அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலாவை தான் அழைச்சிருந்தாரு, அதுவும் மதியானம் தான் கூப்பிட்டுருந்தாரு. இப்போதான் சொன்னார், டக்குன்னு எனக்கே இப்போதாங்க தெரியும்னாரு. சரி அப்படின்ட்டு வந்தார். இலாவை பற்றி சொல்லணும். அதாவது நான்லாம் மியூசிக் இண்டஸ்ட்ரி வரத்துக்கு முன்னாடியே அவரும் சரி அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆட்கள். இந்த சிவமணி சார் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு சீனியர்ஸ்ன்னு சொல்லலாம். அவர் இவ்வளோ காலம் தாழ்த்தி இந்த மியூசிக் பண்ணணும்னு நினச்சது ஏன்னு தெரியல. ஓகே, என்ன எது இருந்தாலும் பரவாயில்ல, இனி நிறைய பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அவருடைய திங்கிங், இந்த மியூசிக்கோட நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப வியப்பாக இருக்கும். நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, இப்போ தான் அவர் தனியாக பண்ணியிருக்கிறதுக்கு இதுக்கு. ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து நான் தான் இலாக்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு முதல் படம் அந்த கண்டென்ட் உங்களை பெரிய அளவில் பேச வச்சிரும் அப்படின்ட்டு. நிறைய புது படங்கள் வந்தாலுமே அது வேறு ஒரு விஷயங்களை நோக்கி அது சிலது நல்லா இருக்குது, சிலது நல்லா இல்லாமல் போயிடுது. பட் இந்த கண்டென்ட்டு கண்டிப்பாக பேசப்படும் அப்படின்றது அவர்கிட்ட நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த கேமராமேன் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நிறையலாம் பேச விரும்பலை, நான் நிறைய பேர் நிறைய டைம் எடுத்துட்டாங்க. ஸோ நானும் நிறைய பேசி உங்களை டயர்டாக்க விரும்பலை, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களை கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சாரி, ஓகே, சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான். ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம். இந்த படமும் அப்படி தான் ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் பாரதி பிரதர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டார். சொல்லிவிட்டு எங்கே போனார்னு தெரில. மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். நான் ஒன்று பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, எனக்கு பிடிக்காது. அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் தான் பாரதி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கதை சொன்னேன், என்ன கதை சொன்னீங்க கேட்டேன். அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ற ஒரு லைன் தான் சொன்னார். ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. சொல்ல மாட்டேன் சார், ப்ரொடியூசர் சார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன். அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் போயிட்டுலாம் கேட்கும் போது ஓகே விக்னேஷ் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இப்போ தான் பேசியிருக்காரு. பரவாயில்ல சார், உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐயா, நீங்களும் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா. அண்டு பேரரசு சார், சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும். அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன். இப்பவும் போடும்போதுலாம் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன், அந்த பிஜிஎம் ஓடும். ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் பாதியில் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம். சார் பாதியில் வரணும் அப்போ சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர், யார் உள்ள வர. இப்போ ட்ரெய்லர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே காட்டலை, எதுவுமே பண்ணலை. அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது. ஆமாம் சார், எதுவுமே சொல்ல மாட்டாரு சார். கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சொல்லாமலே எல்லாமே பண்ணிடுறாங்க. எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும், அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி, படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க. மன நிறைவு. தேங்க்யூ. அதனால் பொதுவாக பேருன்னு சொல்லிடுறேன். நான் இப்போ நன்றி தான் சொல்ல போகிறேன். என்னை பெற்றெடுத்த அம்மா அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. என்னை இப்படி ஒரு நல்ல பிள்ளைய ஃபஸ்ட் எடுத்ததுக்கு. அடுத்தது எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த பாரதிக்கு நன்றி. இந்த பாரதி இவர் தான் மியூசிஷன் சொன்னோன்னே ப்ரொடியூசர் எந்த கேள்வியும் கேட்காம ஓகே இவரு இருக்கட்டும் சொன்னதுக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு நன்றி. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்திருக்காரு இங்கே.
அவர் ரீரெக்கார்டிங் என்ன வேணும்னு தாஜினூர்கிட்ட கேட்டு ஒரு சிஸ்டம் பெருசாக பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ஒர்க் பண்ண வச்சார். கொஞ்சம் நேரத்துலாம் அவர் தான் எங்கள் அண்ணன். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண சதீஷ் இருக்காரா, இருந்தார், அவருக்கும் நன்றி. ரீரெக்கார்ட் நிறைய ஒர்க் பண்ணார். அப்புறம் என் கம்போசிங்க்கு ரொம்ப உதவியாக இருந்த அவங்க மதுப்பிரியா, அவங்களுக்கும் என் நன்றின்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் நான் இந்த இது வந்தேன். நன்றிங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், இன்னும் சென்ட்ரல் மூவியோட காஸ்ட் அண்ட் க்ரூஸ் டீம் அனைவருக்கும் என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எஸ்பெஷலி பேரரசு சார், டைரக்டர் பேரரசு சார் பற்றி சொல்லணுன்னாக்கா, அவரோட பிரம்மாண்டமான இயக்கத்தை நம்ம வந்து பல படங்களில் பார்த்துருக்கோம். நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. குணாஜி பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு பேசுகிறதுக்கே வரல, அவ்வளோ பேசிட்டு போயிட்டார் அவர். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் எங்கள் படத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பிரம்மாண்டமாக மிரட்டி இருக்கார் படத்தில். அது முதல் முறையாக நடிகராக வந்து ஒரு லீட் கேரக்டர் பண்ணுறாருன்னா, அவரை நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக வந்து கண்டிப்பாக நடிக்க வரேன்ப்பா, செஞ்சு கொடுக்குறேன்னாரு. அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த குணாஜிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் வந்து ஒரு பெரிய கைடர், மோட்டிவேட்டர், வெரி ஹம்பிள் பர்சன் சார். சாரோட நாங்கள் இணைஞ்சு பயணிக்கணும் சார், ரெகுலராக சார் கூட இணைஞ்சு பயணிக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்ததாக இயக்குனர் பாரதி சாரோட பட டைலாக்கே சொல்லலாம். அவன் சொல்லி அடித்தா கில்லி, சொல்லாமல் அடித்தா திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் அடித்தா சிவகாசி. அப்படிப்பட்டவர் தான் பாரதி இயக்குனர். நிறைய இடத்துல சொல்லி சொல்லாமல் அடிச்சிருக்காரு. அந்தளவு திறமையான இயக்குனர். நிறைய ஹார்ட் ஒர்க், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவரை பற்றியே பேசலாம் அரை மணி நேரம். அது ப்ரொடியூசர் நாங்கள் அவ்வளோதான், மற்ற எல்லாம் அவர் தான். ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக, அவருக்கு நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணோம். அவர் அந்தளவு உழைச்சிருக்கார் இந்த படத்தில். அவருக்கு இன்னும் பல பட வாய்ப்புகளை இயக்கி அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வரணுன்ட்டு இந்த நேரத்தில் அவரை வாழ்த்துக்கிறேன். அடுத்ததாக தம்பி விக்னேஷ், ஹீரோ. எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையானவர், ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருப்போம். சிறந்த நடிகர், நல்லா நடிப்பாருங்க. அற்புதமான, இந்த சிறு வயதிலே இந்தளவு ஒரு டேலண்டடாக அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவு நடிக்கக்கூடியவர். நிறைய பேருக்கு அவர் கைட் பண்ணுவார், ஒரு சிலருக்கெலாம் சிறப்பு. அவரும் ஒரு மிகப்பெரிய நடிகராக வலம் வரணும், அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு அமையணுன்ட்டு வாழ்த்துகிறேன். அடுத்ததாக ஹீரோயின் சோனி. அவங்களால இன்றைக்கி வர முடியல. சோனி ஹீரோயின் வந்து சிறப்பாக நடித்தாங்க, அருமையாக நடித்தாங்க. அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வில்லேஜ் போர்ஷனில் நடித்தாங்க. அவ்வளோ ஒரு கேமராட்டிக் ஃபேஸ் அவங்களுக்கு. சார் கூட சொல்லியிருக்காருங்க, இயக்குனர் சார். அந்தளவு சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. அவர்களுக்கும் இன்றைக்கி வர முடியல அவங்களால, அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைய இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் எங்கள் இலா, மியூசிக் டைரக்டர். அவர் வந்து மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, எனக்கு நல்ல நண்பர். இப்போ ஆமாங்க, சிறப்பான பாடல்களை கொடுத்துருக்காருங்க. 2 பாட்டு தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் 2 பாட்டு நீங்கள் பார்க்கல. ஒரு நல்ல ஒரு மெலடி, இன்னொரு சாங்கு சார் சொல்கிற மாதிரி ஒரு எமோஷனல் சாங் தான். ஆனால் 4 பாடலுமே பேசக்கூடிய அளவு இருக்கும். முதல் 2 பாடல் பட்டி தொட்டியெல்லாம் போகும் அப்படின்றதுல எனக்கு மிக்க நம்பிக்கை இருக்குது. அந்தளவு இவர் வந்து இசை ரீரெக்கார்டிங் நல்லா பண்ணியிருக்காருங்க.
அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து அவரும் எங்களோட பயணிப்பார் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேங்க. தர்ஷன் சார் சரியான மிரட்டலுங்க, அற்புதமான தோட்டத்தில் தான் அப்படி இருப்பாரே தவிர ரொம்ப சாஃப்டான கேரக்டர். யாருங்க உங்களுக்கு இது மாதிரிலாம் சித்தா படத்தில் யாருங்க இது மாதிரி கேரக்டர் கொடுத்தாங்கன்னே நான் கேட்டேன். அந்தளவு ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர் சித்தா சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேதக ராஜா, சரிங்களா, அவரும் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அவருக்கு வந்து மேரேஜ்லாம் ஆச்சு. ஆமாம், வாழ்த்துக்கள் சார், வர முடியல, வாழ்த்துக்கள். அடுத்தது குணாஜி, இங்கே வந்து சரவெடி வச்சுட்டு போனார் இல்லைங்களா குணாஜி. அவர் வந்து எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களோட என்டர்டெய்னரே அவர் தான். ஐயோ உட்காந்துக்கிட்டு சொல்லுவார் பாருங்க, டைரக்ஷன் எங்களை டைரக்ட் பண்ணுவார் அவர். உட்காந்துக்கிட்டு ஒரு 5-6 பேரை உட்கார வச்சுக்கிட்டு பண்ணுவார் பாருங்க அவர். பா, உண்மையிலே பிரமிப்பாக இருக்குங்க, சரிங்களா. இப்போ சார் வந்து ஏதோ படம் வந்து எடுக்க போகிறாரு, அப்படிதான் இங்கேயே இப்படி பண்ணுறாருன்னா அங்கெல்லாம் போய் என்ன பண்ண போகிறாரோ தெரில அப்படின்ட்டு நம்ம யோசிக்கக்கூடிய அளவு இருக்குது. அதனால் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவார் அவர், அதில் எந்த டவுட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக. எங்களோட ப்ரொடியூசர் சிவலிங்கம் ஐயா, சிவலிங்கம் தேவராஜன் ஐயா, 2 பேரும். தேவராஜன் ஐயா பற்றி சொல்லணுனாக்கா அவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த தமிழாசிரியர். அவர் எங்களுக்கு வந்து ஃபோன்லேயே நிறைய கைட் பண்ணுவார். ஃபோன்லேயே அவர் சினிமா தெரிஞ்சவர், அவர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் அவர், அதனால் ஃபோன்லேயே எங்களுக்கு கைட் பண்ணுவார். சிவலிங்க ஐயாம்பா வந்து ரொம்ப அவர்கிட்ட பழகினவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஒரு சாஃப்டானவர் அப்படின்ட்டு. எதுக்கெடுத்தாலும் மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு ஐயா, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு தடவை ஃபோன் பண்ணங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவர் வர சொல்லியிருந்தார். நான் வந்து என்னால் வர முடியல. அவரை பற்றி ஒரே ஒரு இது ஃபோன் பண்ணேன், சரி ஐயா இது மாதிரி வர முடியல ஐயா அப்படின்ட்டு. அவர் நம்ம பேசுகிறத எப்பயுமே கேட்க மாட்டாருங்க அவர். ஐயா உடம்பு சரியில்லை ஐயா அப்படின்னு நான் முடிக்கிறது, ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. ஏ எனக்கு உடம்பு சரியில்லைன்றா உனக்கு மகிழ்ச்சி ஆகுது. ஐயா நான் அதை கவனிக்கலையே ஐயா, நீ எதை கவனிச்சிருக்க நீ அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ரொம்ப நல்ல மனிதர். அவர் வாயிலேருந்து வர்றது பூரா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாக்கா நமக்கு எனர்ஜி ஆகிடும். அந்தளவு ஒரு சிறந்த மனிதர், என்னோட நண்பர், என்னோட வகுப்பு தோழர் அவர், என்னோட கிளாஸ்மேட் அவர். அவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இன்னும் நிறைய அசோசியேட் டைரக்டர் கண்ணன் சார் வந்திருக்காரா நான் தெரியல, வந்திருக்காரா? அற்புதமான டைரக்டர் அவரும், நல்ல அசோசியேட், நல்ல இணை இயக்குனராக இருந்து நிறைய பணிகளை செய்தார், நிறைய கரெக்ஷன் பண்ணார், நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாருங்க. அவராக இருக்கட்டும். அடுத்தது சுந்தர் சார்னு ஒருத்தர், அவரும் வந்திருக்காரா நான் தெரியல, அவரும் சிறப்பாக பணியாற்றினார். இன்னும் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆனந்த், எங்களுக்கு கேட்ரிங் உதவி எல்லாமே அவர் தான் முழுமையாக எங்களுக்கு சாப்பாடு நல்ல ஒரு உணவை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததில் ஆனந்த், இன்னும் ஹரிஷ், இன்னும் நிறைய பேர். முக்கியமாக இன்னும் ஒருத்தவரை பற்றி பேசுகிறதுக்கு மறந்துட்டேன், நம்ம கேமராமேன் சார் வினோத் காந்தி சார். அவ்வளோ ஒரு எளிமையானவர், வாயிலேருந்து அப்படி பேசுறதே அப்படியே அவ்வளோ இதுவாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக வந்து கிட்ட வந்து எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னுவார். அது மாதிரி ரொம்ப திறமையான ஒரு கேமராமேனு, நல்ல அருமையான இது. அவர் கூட அடுத்தடுத்த படங்கள் பயணிக்கணும்னு நாங்கள் நினைக்கக்கூடிய அளவு அவர் வந்து நல்ல திறமையாக கையாண்டார். அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்ததாக எங்கள் அண்ணன் பாவலன் சார். பாவலன், ஏன்பா எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சுப்பா, எதுக்குமே போகலப்பா, எத்தனை பேர் கூட்டாங்கப்பா, போகலப்பா. ஆனால் அது என்னமோ நீங்கள் கூட்டவுடனே நடிக்கணுன்ட்டு எனக்கு தோணிடுச்சுப்பா, உடனே நீங்கள் கூட்டவுடனே மறுப்பே தெரிவிக்கல, நான் வந்து நடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னுவார். சிறப்பாக நடிச்சும் இருக்கார். அவர் என்னமோ முதல் படம்ன்றாரு, இல்லை அவர் ஏற்கனவே ஏதோ எனக்கு தெரியாமல் ஏதோ படம் நடிச்சிருக்கார் போல இருக்கு, நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் சிறப்பாக நடிச்சிருக்காருங்க. அவர் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சிருக்குன்னு. அடுத்தது எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன்,
எங்கள் முதல் போஸ்டர் வெளியிட்டார். அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் பாவலன் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் என்கிட்ட டீம் எல்லாருக்குமே வந்து நான் யார் யார் விட்டுட்டேன்னு தெரில. கயல், மேக்கப் மேன் கயல் கரெக்டாக அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டில் நிற்பாங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்து இல்லைங்க சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்ல வந்தேன். வந்து நல்ல சிறப்பான ஒரு இது. அவங்க வந்து அடுத்தடுத்து வந்து படங்களுக்கு இதுவாகணும். நான் கூட வந்து டைரக்டர் ஐயா பேரரசு சார்கிட்ட சொன்னேன், ஐயா இவங்க வந்து சிறப்பாக பணியாற்றுறாங்க, உங்கள் படங்களில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க ஐயா அப்படின்னா. அப்படியேப்பா சரின்னாரு. அப்பயும் சொல்லிட்டேன், இப்பயும் சொல்லிட்டேன் டைரக்டர் சார்கிட்ட. மீதி அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்னும் 2 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லணும். என்னுடைய மனைவி. இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா அவங்க தான் காரணம். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க, ஃபுல் சப்போர்ட். புரியுதுங்களா? நான் வீட்டில் எவ்வளவோ நாள் இருந்ததில்லை, அவங்க தான் வந்து பதட்டம் வந்துடுச்சு. அதான் ரிலாக்ஸாக பேச சொல்லியேன். வெளில எவ்வளவோ நாள் அவர்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் நிச்சயமாக இந்த மேடையில் நின்று இருக்க முடியாது. முழுமையாக எனக்கு வந்து எந்த நேரத்துலையும் அவங்க வந்து ஒரு ஆறுதலாக இருந்து அவர்கள் வந்து என்னை ஊக்கப்படுத்தி, கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் நான் இருக்கிறேன் அப்படின்றது மாதிரி ஊக்கப்படுத்தி என்னை வந்து ஒரு ப்ரொடியூசராக உயர்த்தியிருக்காங்க. அடுத்ததாக என்னுடைய அம்மா. சிறு வயதிலே நான் 7 மாத குழந்தையாக இருக்கும்போதே அப்பா இறந்துட்டார். அம்மா தான் வந்து எங்களை வளர்த்து 5 பேர் நாங்கள், அக்கா 3 பேர், அண்ணன் ஒருத்தவர். அண்ணனும் வந்திருக்காரு, அண்ணா அண்ணி எல்லாருமே வந்திருக்காங்க, அக்கா வந்திருக்காங்க, சின்ன அக்கா பெரிய அக்கா எல்லாருமே வந்திருக்காங்க. எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்து எங்களை வந்து எல்லாரையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்ததில் எங்கள் அம்மாவோட பெருமை, மிகப்பெரிய உழைப்பு எங்கள் அம்மா. அவர்களும் இந்த ப்ரொடியூசராக நான் வந்து இந்த படம் பண்ணுறேன்னும் போது அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. அவ்வளவு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து சிறப்பாக வழிநடத்தினாங்க. வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்பது போல சிறப்பாக அவர்கள் வேறாக இருந்து என்னை உயர்த்தினார். மிக்க நன்றி. அவர்கள் இருவருக்குமே நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், நிறைய பேர் இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி. ஒருத்தவருக்கு மட்டும், எங்கள் வழிகாட்டி பாலசுப்ரமணிய ஐயா, டாக்டர் ஹீலர் பாலசுப்ரமணிய ஐயா இன்றைக்கி வந்திருக்காரு. அவர் எனக்கும் சிவலிங்கம் ஐயா 2 பேருக்குமே அவர் தான் வழிகாட்டி. ஒரு இயற்கை வழி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். எங்களோட இந்த ப்ராஜெக்ட் சிறப்பாக போகணுன்னு அவ்வளவு நாள் எங்களுக்காக பல நாள் ப்ரேயர் பண்ணியிருக்கார். பல நாள் அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வாழ்த்தி இருக்கார். அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேரக்டர் ப்ரொடியூசர் சார் வந்து அவங்க தாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப உயிர். அந்த 9 மாதம் அவங்க வயிற்றுக்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இதய துடிப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ட்ராக்கு, ட்ரம் பீட் எல்லாமே. சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ப்ரெஸ், மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா, குணா சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள். யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும்.
ஒருத்தரை கஷ்டப்படுத்துனீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக. அது வந்து மிரர். எதுக்கு மிரரை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இருக்க சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல இது, அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம் இலா வந்து நமோ நாராயணி அவர் வந்து பெரிய பிளெஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர். அவருடைய அண்ணன் வந்து மணிமொழி அண்ணன் எனக்கு டியூஷன் எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படி கட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே இந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு, நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணது. கேபி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். எப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு, நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்போதுலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியம் வரட்டும் கூட வந்து வாசிக்கிட்டோன்னு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ணன் வந்து அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ்டர் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லாரும் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரியும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லாரும் கூப்பிட்டு போவாங்க. அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தியேட்டருக்கு வந்து, லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரல்லேருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தலம், என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன். நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் க்ராஸ் பண்ணுறது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துணி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லோரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை, you done a very good composition, very touching, and songs எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. God bless, all the best, and நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும். ஒரு டைட்டில் வந்து கதை சொல்லும், இந்த டைட்டில் கதை சொல்கிறது. இதை எல்லாரும் சொன்னாங்க. சென்னைக்கு வரவன் தரையில் வருவான், தண்டவாளத்தில் வருவான், மீனம்பாக்கத்துக்கு விமான நிலையத்துக்கு விமானத்தில் வருவான். இந்த கதையின் கதாநாயகன் திரையில் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த கதை முதல்ல சென்னையிலிருந்து பயணித்தது கொல்லிமலை பச்சைமலைக்கு இடையில் இருக்கிற என் ஊருக்கு தான் வந்துச்சு. இந்த கதை என்னுடைய வயலிலே தான், என்னுடைய வீட்டிலே தான் இந்த கதை பரிசீலிக்கப்பட்டது. பரிசீலிக்கப்பட்டதில் பல்வேறு ரினைசன்ஸை நாங்கள் செய்தோம், 3 பேரும் ப்ரொடியூசர்ஸ். இந்த படத்தின் மூலம் அன்பு தம்பி சிவலிங்கம் அவர்கள்தான். தமிழாசிரியர், என்னுடைய சக தோழர், 20 ஆண்டுகால நண்பர். அவர் இல்லை என்றால் இந்த சென்ட்ரல் படம் என்பதே இல்லை என்பதை தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு பின் குமரகுரு அவர் மூலமாக எனக்கு கிடைத்த நண்பர். இங்கே ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். என் பெயர் தேவராஜி என்பது உண்மைதான். ஆனால் இலக்கியத்துக்காகவும் கலைக்காகவும் நான் வைத்துக் கொண்ட பெயர் வியாபியன் தேவராஜபதி. அந்த போஸ்டர்லேயே இருக்கும். இதை ஏன் இங்கே தவிர்த்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. சொல்ல முடியலையோ வியாபியன், வியாபித்திருப்பவன் அப்படின்னு சொல்ல முடியலையோ? நான் பல முறையில் வியாபித்திருக்கிறேன். இதுவரைக்கும் 5 நூல்கள் எழுதியிருக்கேன், பல மேடைகளிலே பேசியிருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு கூட நான் நினைத்தேன். இது ஏக்கத்தால் அல்ல, விரக்தியால் அல்ல. அப்படியெல்லாம் செய்யாதீங்க என்பதை பணிவன்போடு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த படத்துல 3 ஜாம்பவான்கள் வந்து இங்கே பேசினார்கள். இன்னொருவர் பேசல. என்னை இயக்கியவர் பேரரசு ஐயா. அந்த காட்சி தொழிற்சாலையில ஒரு சில காட்சியில் பாரதி இயக்கினார். நானும் அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்கேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரும்போது வெளியில் சொன்னேன், RVU
அது வந்து ஏறு வரிசையில் இருக்க பெயர். அவர் பாடல்களுக்கு நான் அடிமை. மஞ்சள் நிறத்தவளை என்று எழுதியிருக்கிற பாடல்களை எல்லாம் ரசித்து உறங்கி இருக்கிறேன். அப்படிப்பட்டவர். அதே மாதிரி என்னை இயக்கிய பேரரசு ஐயா ஒரு பொறி தான். அவர் ஒரு நெருப்பு பொறி மாதிரி, ஒரு தீ மாதிரி ஒரு மனிதர். அவர் எப்படிப்பட்ட இலக்கியங்களை படைக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. அவர் படித்த படக்காட்சிகள் அப்படிப்பட்டவை என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். அவரை நான் மானசீகமாக நேசித்துக் கொண்டிருந்தேன். இந்த படத்தில் கை குலுக்கி அவரோடு நின்று பணியாற்றுகிற வாய்ப்பை அவர் எனக்கு தந்தார். மிக்க நன்றி ஐயா. சென்ற கே.எஸ். ரவிக்குமார் ஐயா ஒரு பெரிய நாட்டாமை. அவருடைய படங்கள் வந்து ஒரு மாதிரியான படங்களாகத்தான் இருக்கும். அதை நாம் விமர்சிக்க வேண்டியதில்லை. ஆனால் திறமையான உன்னதமான அடுத்த காட்சியை நாம் எதிர்பார்ப்பதை மாற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் அவர். இந்த படத்தில் நடித்தவங்கள எல்லாரும் சொன்னீங்க, தம்பி காக்கா முட்டை விக்னேஷ். நான் சொன்னேன், இந்த காக்கா முட்டையை தூக்கிடுறது பாடுறா அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அவர் கதாநாயகன் ஆவதற்கு நான் தான் காரணம். தான் உண்மை. இந்த படத்தில் அவர் கதாநாயகன் ஆவதற்கு தேவராஜபதி, வியாபியன் தேவராசபதி தான் காரணம். அவர் நன்றாகவே நடித்திருக்கிறார். அவருடைய போர்ஷன்ல நடிப்பு வந்து செயற்கையா இருக்கக்கூடாதுன்னு இயக்குநர்கள் சொல்லுவாங்க இல்லையா. கலை என்பது எல்லாவற்றையும் தேவையில்லாததை கலைத்து விட வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் சொல்வார்கள். அவருடைய விசுவாசி. இங்கே வருகை வந்திருக்கும் என் அன்பு தம்பி கு. பாவலன் அவர்களுக்கும், புரட்சியாக பேசி சென்ற தம்பி குணா அவர்களுக்கும், ஏன்னா இவங்கெல்லாம் ஃபயரா இருக்காங்க, கொஞ்சம் ஃபார்மேஷன்ல இல்லாம இருக்காங்க. பாவர்ட்டி இஸ் எ கிரைம் அப்படின்னு சொல்லி பெர்னாட் ஷா சொல்லுவார். யாரிடமெல்லாம் பணம் குறைவாக இருக்கிறதோ அவர் சில நேரத்தில் தவறு செய்வார்கள். இந்த மேடையில் அவர் சின்ன தவறு செய்து ஐயா சுட்டி காட்டினார். நானும் அதையே சுட்டி காட்டத்தான் விளைகிறேன். கலை என்பது இந்த படம் ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய கதை. இதுல நான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். என்ன பாடல்னு இயக்குனரை சொல்லுவாரு. என்ன பாடல் சொல்லுங்க, என்ன பாடல்? அது யாருமே சொல்லிய. எல்லா லிரிக்கும் இயக்குனர் கிடையாது. இதுல ஒப்பந்தமே 2 லிரிக் நான் எழுத வேண்டியது. ஆனால் நான் சென்னைக்கு அடிக்கடி வர முடியலன்னா திருச்சி, இவர்கள் 2 பேரும் திண்டிவனம். இந்த படத்தினுடைய அதிகமான ஷூட்டிங்ல அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. எனக்கு பல்வேறு காரணங்கள், என்னுடைய மெடிக்கல் லீவ்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். அதனால இதுல உங்களுக்கு என்னடா உலகம் இதுன்னு ஒரு பாட்டு கேட்டீங்கல்ல, குடிகாரர்கள் பாடுற பாட்டு நான் எழுதிய பாடல் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பானவர்களே, நேரம் போய்கொண்டே இருக்கிறதுனால தான் நான் சுவாரஸ்யமா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனந்தப்படுத்தணும்னு நினைச்சிட்டு பேசியிருந்தேன். நான் வறட்சி, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எவ்வளவு மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன், விளங்கி இருக்கிறேன். மக்கள் நலனே முக்கியம் என்றுதான் வைத்திருக்கேன். என்னுடைய ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரி ஐயா இந்த 2 ஐயாக்கிட்டே தான் இனிமேல் காட்ட போறேன். சந்திப்பேன், நிச்சயமாக விரைவில் வருவேன். சென்னைக்குள்ளேயே நான் நிற்பேன், வந்து இவர்களில் தான் சந்திப்பேன். என்னுடைய ஸ்கிரிப்ட்லாம் வேற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பாசிட்டிவானதா இருக்கும், நெகட்டிவ் இருக்காது. இதுல வேற என்ன சொல்றேன், இதுல எல்லா கலைஞர்களோடு நன்றாக தான் நான் பழகினேன் என்று நான் நம்புகிறேன். இயக்குனர் உட்பட யாரையும் நான் புண்படுத்தவில்லை. ஆனால் எனக்கு எதிலும் தெளிவு இருக்கும். இது என்னுடைய அன்பு சகோதரர் குமரகுரு பேசும்போது ஒன்று சொன்னார். அவருக்கு சினிமா தெரியும், எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னார். கேட்டீர்களோ என்னவோ, உண்மைதான். புனிதம் என்ற ஒரு படம் டாக்டர் சீனிவாசன் எடுத்த, இறந்துவிட்ட இயக்குனர் பாலு ஆனந்த் அவர்களுடைய ஆனந்த தொல்லை என்ற படத்திலும் நான் நடித்தவன். அந்த படம் முடிந்து விட்டது, ஆனால் வரவில்லை. அவரும் முடிந்து விட்டார், இயற்கை எய்து விட்டார். அன்பானவர்களே, நான் சினிமாவுக்கு ஒன்றும் புதியவன் அல்ல. ஆனால் என்னுடைய கால சூழ்நிலை, நான் ஆசிரியர் பணியிலேயே நீண்ட காலமாக உள்ளண்டு மாணவர்கள் மத்தியிலே நான் ஒரு ஹீரோவா தான் இருக்கிறேன். இதுல வேற என்ன சொல்ல விரும்ப வேண்டும் என்றால், கேமராமேன் இந்த கழுகு காட்சிகளை எடுத்து இந்த படத்தை பார்த்தோன்னே நீங்க சொல்லுங்க, ஈவன் கேமராமேன் சரியா இல்லையாங்கிற மாதிரி நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். ஆனா நான் வந்தோடனே சொன்னேன், எல்லாம் கழுகு காட்சி, கிரெயின் ஷாட், அதுக்கு பேரு ட்ரோன் ஷாட். அதுல நான் ஒண்ணு சொன்னேன், தம்பி நீங்க அந்த கோயம்பேட்டையே சப்பி சாப்பிட்ற மாதிரி செஞ்சிருக்கீங்க. நான் கூட நினைப்பேன் எப்படி இருக்கும் சென்னை அப்படின்றது. நிறைய இடத்துல நீங்க படம் பிடிச்சிருக்கீங்க, உன்னுடைய வாழ்த்துக்கள்னு அந்த படத்தினுடைய துவக்க காட்சிகளை பார்த்த போதே சொன்னேன். இங்க 3 இயக்குநர்கள் வந்த போல 3 இசையமைப்பாளர்கள் வந்தார். அவர் இசையமைப்பாளர் தானே, ஐயா வீரமணி இசையமைப்பாளர், நீங்களும் இசையமைப்பாளர். இவர் பாரம்பரியமுடைய குடும்பத்திலிருந்து வந்தார் என்பதே எங்களுக்கு தெரியாது.
இந்த படத்தை பொறுத்தளவில் காட்சிகள் படப்பிடிக்கப்பட்ட போது குமரகுருவும் சிவலிங்கம் அவர்களும் தான் அதிகமாக இங்கே பயணித்தார்கள். உண்மையிலே அதிகமான உழைப்பு அவர்களுடையதுதான். பாரதி பாரதினா அந்த பேர் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான பேரு, பாரதி அப்படின்னு பிடிச்சிட்டாங்க. பாரதி மடையன் அப்படின்னு ஒரே ஒரு கவிதை எழுதியிருந்தார், ஒருத்தனை தன்னை கிண்டல் செய்தவனை. அப்படி அருமையான பேர் அந்த பேரு. இதுல கதாநாயகனுடைய பேரும் பாரதி. ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஒரு பயோகிராபி, ஒரு மனிதனுடைய பயோகிராபி அவனே டைரக்ட் பண்றான்னா அதை இவனா தான் இருப்பான், பாரதியா தான் இருப்பான். அந்த வகையில் ராயல் சல்யூட் டு தி சென்ட்ரல். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அன்பு தம்பி சகோதரர் கு பாவலன் அவர்கள், மேதகு உயர் திருமாவளவன் அவர்களை அணுகி முதல் போஸ்டரிலும் பதாதையை வெளியிட அவர்தான் காரணமாக இருந்தார். அன்று நான் ஆப்சென்ட். குமரகுருவும் சிவலிங்கமும் வந்து இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சிட்டேன். இன்னும் நெகட்டிவ் எல்லாம் பேசலப்பா, டைம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி விடுகிறேன். ஆனால் அருமையான கதை, சிறந்த கதை, விளிம்பு நிலை மக்களுக்கு தேவையானதுதான், உழைக்கும் மக்களுக்கு தேவையானதான் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இது வந்து அவங்களுக்கான மேடை. பணம் முதலீடு பண்ணி உழைச்சிருக்காங்க, அவங்க மனசு விட்டு பேசுறதுக்க வேண்டிய மேடை இது. அதனால் தயாரிப்பாளர்கள் நம்ம அதிக நேரம் பேசிக்க நினைக்கலாம் தவிர பேசி ஆகணும். இது அவங்களுக்கான மேடை தான், அது அவங்களுக்கான விழா. அது அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று அந்த இயக்குனர் எஸ் ரவிக்குமார் சாருக்கு நன்றி. எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சாருக்கு நன்றி. உங்கள் பத்திரிகை சங்க தலைவர் சுபாஷ் சார், அவர் உண்மையிலே நேற்றே சொன்னேன், அவர் ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு நமக்கு வந்துட்டார். அனைவருக்குமே வந்து வாழ்த்தி அனைவருக்குமே நன்றி. எப்பவுமே ஒரு குருவுக்காக வந்து சிஷியர் வருவாங்க. ஒரு குருக்கு நிகழ்ச்சி அப்படின்னா சிஷியர் வருவாங்க. ஆனால் சிஷியனுக்காக ஒரு நிகழ்ச்சியில் குரு வர்றாருன்னா அதுதான் அதிசயம், அதுதான் அபூர்வம். அது மாதிரி நம்ம இலாவுக்காக சிவமணி சார் வந்தார். அது உண்மையில் ஆனால் அவருக்கு பிஸியில் வந்து வாழ்த்திட்டு போகிறாருன்னா அது பெரிய மனசு, அவங்களாம் நன்றி சொல்லி ஆகணும் முதல்ல. அப்போ நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான். அது வாத்தியார்னு ஏன் பேர் வந்து புரட்சித் தலைவர்னு பேர் வந்ததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா, அவர் படங்களை நல்ல விஷயத்தை சொல்லி தருவார். குடிக்காத, தம் அடிக்காத, யாருக்கு குடியும் கெடுக்காத, கஞ்சா வைக்காத, கத்தி வச்சு குத்தி குத்தி கொள்ளாத, வன்முறையெல்லாம் செய்யாத, இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள். வில்லனை கூட கடைசியாக மன்னிச்சு விடாத தவிர கொல்ல மாட்டார். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதுனால தான் அவர் வாத்தியார்னோம். அந்த திரையுலகில் இங்கே ப்ரொடியூசராக 3 வாத்தியார் வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல வாத்தியாருங்க அவங்க, ரொம்ப நல்ல வாத்தியாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வாத்தியாருக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன். ப்ரொடியூசர் 3 ப்ரொடியூசர், ஓகே, ஒரு ப்ரொடியூசர் அதிக சம்பளம் வாங்கலாம், 3 ப்ரொடியூசர் நிறைய சம்பளம் வாங்க நினச்சேன். இவங்க 3 ஒன்றா சுருக்கி அது வேறு விஷயம். ஸ்பாட்டில் நான் ஷார்ட் முடிஞ்சு உட்காந்துருப்பேன், அவங்க 3 பேரும் வருவாங்க. எனக்கு பிடிச்சத தெரியும், வாத்தியாரை தெரியும், டக்குன்னு எந்திரிச்சிருவேன். இவங்க என்னென்னா அவங்க பாயிண்ட் ஆஃப்ல பெரிய டைரக்டரு அப்படின்ட்டு சார் உட்காரம்பாங்க. அவங்க என்ன டயர்டாக நினச்சி உட்காரம்பாங்க. நான் அவங்களை வாத்தியாரை நினச்சி உட்கார முடியாமல் நான் நின்றுட்டே இருப்பேன். நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் கூட நின்றுட்டே இருப்பேன். உண்மையா இல்லையா? காரணம் வாத்தியார் நினச்சி பிடிச்ச நினைச்சு உட்காந்துருப்பேன், கால் போட்டுருப்பேன். வாத்தியார் ஆக்கிட்டான். அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரங்கிறது சந்தோஷமான விஷயம். அதனால நல்ல வாத்தியாராக இருக்காங்க. இயக்குனர் பாரதி சிவலிங்கம்,
இவர் தான் குணா சார் தான் கூப்பிட்டு வந்தார். அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் காட்டினாங்க, கொலையெல்லாம் பண்ணணுமாங்க. என்னடா அது நம்மளை போய் நம்ம இப்படா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன். அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க சார். நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில், ஒரு நல்ல விஷயம், கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து நம்ம நல்லவனா கெட்டவனா தேவையில்லை, கதை நல்ல கதை, நம்ம அதில் பண்ணுவோம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது ஒரு இந்த வறுமையில் வாடுவாங்கள்ல, ஊரில் நிறைய பார்த்துருக்கேன். படிக்கிற பசங்க, படிக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் வந்து முந்திரி தோப்பு ஜாஸ்தியாக இருக்கும். படித்து முடிஞ்சோன்னா முந்திரி தோப்புக்கு போயிருங்க, போயிட்டு அந்த முந்திரி பழம் பிடுங்குறது, பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் கொட்டையும் தனியாக பிரித்து வைக்கிறது, இது ஒரு இது. அதில் எடை போட்டு காசு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு குரூப்பு போயிடும். அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு மில் இருந்துச்சு, அங்கேயும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ நிறைய பொம்பளை பசங்களும் அங்கேயும் தான் போங்க. அது டக்குனு மைண்டில் வந்துச்சு, ஓகே நம்ம பார்த்த ஒரு வாழ்வியல் மேட்ரு அப்படின்ட்டு. சரி ஓகே. அப்புறம் சாங்கெலாம் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது. அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விளிம்பு நிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான், ஒரு ஜாதியின் வழி சொல்கிற கதை தான். இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எல்லா ஜாதி படம் நிறைய எடுக்கலாம். அந்த ஜாதி கலாச்சாரம், அந்த ஜாதி பண்பாடு, அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள், அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள், இது சொல்லணும், அதான் சமூகத்துக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ஜாதி சொல்லக்கூடாது. நம்ம ஜாதியோட வழி சொல்கிறதுனால இன்னொரு ஜாதிக்கு வழி கொடுக்கக்கூடாது. அது பெரிய கொடுமை. அது சினிமாவில் வந்து செய்யும்போது அது கலைத்துறைக்கே பண்ணுற துரோகம். அது பிரிவினை உண்டாக்கிறோம். அது அந்த விஷயத்தில் தான் நான் பாரதி சிவலிங்கத்தை மனசார பாராட்டுறேன். விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாரே தவிர அது சார்ந்த கதை, அவ்வளோதான். அது சார்ந்த கதை தான். அந்த விளிம்பை தாண்டலை, அவர் விளிம்பு நிலையை தாண்டலை, அதை கரெக்டாக கையாண்டிருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாங் பார்க்கும்போது தோணும், ஆனால் அதுக்காக அதில் வந்து படத்தில் இருக்காது. அழகாக ஒரு அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் மனசையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்கார். பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம். அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ், அவர் நிறைய விஷயத்த நம்ம முட்டையை உடைச்சி ஆம்லெட் போடுவோம். ஆனால் காக்கா முட்டை அது பல விஷயத்தை உடைச்சிருச்சு. இன்னும் நிறைய விஷயத்தை உடைச்சது இங்கே தெரியுது. எனக்கு லாஸ்ட் மினிட் எல்லாம் பண்ணாங்க, நானும் கேட்டுகிட்டே நோண்டி வாங்கிட்டேன். நீங்கள் பண்ணலை, டீல் ரெடி ஆகிடுச்சா எப்போ நான் கேட்டே இருப்பேன். சார் அந்தான் பாரு 10 வருடம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே, உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேனே தவிர, நானும் ரொம்ப கொஞ்சம் அனுப்பி கொடுத்தேன். நீங்கள் காக்கா மட்டும் அடை காத்துட்டிய, நீங்கள் அடகக்கூடாது, திருப்பாச்சி வர மாதிரி ஆர்வம் தூக்கணும் ஹீரோனா. ஓகே, அது கொஞ்சம் பண்ணணும், நம்மளால் ஒதுங்கிது சொல்லி ஒதுக்கிறாங்க நம்மளை. அதனால் நீங்கள் இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார், எதுவுமே ஹீரோக்கு தெரியலன்ட்டு. இது இன்னைக்கு நீங்கள் பாடம் கற்றுருப்பிய ஹீரோனா எப்படி இருக்கணும்ட்டு, பெரிய ஹீரோ ஆயிருக்க. அப்புறம் அந்த தர்ஷன் அப்பா நடித்த ராஜா சார் அவர் அவார்டு வாங்குகிற ஒரு ஆக்டராக இருக்கார். அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங். அவர் தர்ஷன் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது என்ன தூக்கி சாப்பிட்டார் அவர். நான் தான் மிரட்டலும் பார்த்து அவர் என்னோட மிரட்டிருக்கார் அவர். அப்புறம் குணா சார், குணா வந்து இவ்வளோ பேசினார்ல, படம் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும். என்ன சொன்னார்ல, போட்டு தாக்கிட்டாங்கன்ட்டு இவ்வளோ பேசினார்ல, அதுக்காக நீங்கள் நல்ல இது ரிவ்யூ எழுதணும். குணா நல்லா பண்ணார், குணாவுக்கு கரெக்டான முடிவு. என்ன பேரரசு அந்த குணாவை அடி ரொம்ப ரசிக்க மாதிரி இருந்துச்சு, பாராட்டுற மாதிரி எழுதணும். என்ன குணாதா? ஆமாம். சென்ட்ரல் எல்லாம் அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. டைம் ஆச்சுனால சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிடுவோம். பத்திரிக்கையாளர்கள் ஒன்றே ஒன்று தான்,
பெரிய படங்கள், பெரிய மாஸ் ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான். கோடி ரசிகர்கள் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சிலர் நடி சொல்லி ஆகணும். நான் நீங்கள் நடிச்சிட்டேன் இல்லை படத்தில் சிறப்பு இருந்ததுன்னா ஓடி போயிடுவேன். நான் வந்து மேக்கப் போட உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டர், வில்லன் கேரக்டரு, இதுவே எனக்கு தாங்குமான்னு எனக்கு ஒரு யோசனை. பேரரசனா என்ன பண்ணுவாங்க, ஒரு சாஃப்டாக இருப்பார். உதயகுமார் சிறுமாரெலாம் நம்பிடாதியே, அங்கே வில்லன் அவர் தான். இயக்குனர் சங்கத்தில் வந்து அந்த பாஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் வந்து முகமுடி போட்டுப்பார், யார் யாரும் தெரியாது, கடைசியாக பற்றி தெரியும், அசோகன் தெரியும், கடைசியாக நம்பியாரும் தெரியும். ஆனால் நம்ம நினச்சிக்கிருப்போம் மனோகரா இருப்பாரோ, இவரை தேங்காய் சீனிவாசன் எப்போ நினச்சிக்கிருப்போம், கடைசி வேற ஆள் இருப்போம். அது மாதிரி அவர் சொல்கிறதுலாம் தேங்காய் சீனிவாசன் இப்படின்னா காட்டிக்கிருக்காரு. மெயின் பாஸ் அதுதான். என்ன அதனால் நான் ரொம்ப சாது. அங்கே கேட்டு பாருங்க, ஈசி மெம்பர்லாம் வந்திருக்காங்க இங்கே சாட்சியம். ஆமாம்ல, ஆமாம் சாது. உட்காந்துட்டேன். எனக்கு இப்படியா நம்மளை ஒத்துக்க. நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்த்தா மேக்கப் உமன். அவங்க என்ன இவங்க சார் உங்களுக்கு மேக்கப் போட போகிறாங்க. எனக்கு ஷாக்காகி போச்சு. நம்மளே ரொம்ப மென்மையாக இருக்கோம், எப்படா மாற்றணும்னு நினைக்கிறோம். என்ன லேடி வந்து இப்படி போட போகிறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம அங்கே போய் ஒன்று சொல்ல முடியாதுல்ல. பார்த்தேன், ஒன்றே ஒன்று சொன்னேன், வேறு ரிக்வெஸ்ட் பண்ணல, நம்பி உட்காந்துட்டேன். அம்மா நான் பேரரசுன்னு தெரியக்கூடாது. என்ன சார் இப்படி சொல்றியா, டப்புன்னு பார்த்து பேர தெரியக்கூடாது, என்ன பண்ணிங்க, முடியெல்லாம் எப்போ ஹேர் ஸ்டைல் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு உட்காந்துட்டேன். அவங்க சரி ஏதோ இருந்தாலும் இவ்வளவு இதாக சொல்கிறாப்புலன்ட்டு அவங்க திறமையாக காட்டிட்டாங்க. நம்மளை எப்படி கொடூரமாலாம் போட்டு பண்ணணும். அங்கிங்கே வெள்ளையெல்லாம் தடவி இந்த பாருங்க பாவம். எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்கட்டு என்ன போட்டு அந்த நான் இப்போ ஊதி வைப்பேன்ல வெளில, அதை அழிச்சிட்டாங்க. நான் இப்போ ஊதி இல்லாமல் இருக்க மாட்டேன், கருப்பு போட்டாங்க. ஓகே தெளிவாயிட்டாங்க இவ்வளோ இருக்குது போட்டு என்ன பண்ணி கடைசி ஒரு கூலிங் கிளாஸ்லாம் வந்து போட்டு என்ன எனக்கே டக்குன்னு கண்ணாடி பார்த்தாங்க. டக்குன்னு எனக்கு இடம் தெரியல. சக்ஸஸ். ஆமாம், கையில் இடத்துக்கு நன்றி. அப்புறமா கேமராமேன் வினோத் காந்தி. அடுத்து மேக்கப் போட்டாச்சு. அடுத்து கேமராமேன், அவர் கையில் இருக்குல்ல நம்ம எப்படி காட்டுறதுன்ட்டு. அப்புறம் அவர் பார்த்தாரு, அவர் திறமை காட்டினார். ரஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு வச்சு, ஓகே அவரும் இவனை பெருசாக காட்டக்கூடாது, வேறு மாதிரி காட்டணும்னு அவரும் பல ஆங்கிள்லாம் வச்சு நம்மளை கொஞ்சம் டெரர் லாங்கெல்லாம் வச்சு வேறு கையில் தூக்கி கட்டின்ட்டார். சரி நான் வந்தாச்சு, என்ன கையிலே தூக்கி கட்டினா சட்டையை தூக்கி போட்டானே, சட்டை இல்லாமல் கூட நடிக்கலாம்னு வந்து இறங்கியாச்சு. எல்லாம் சப்போர்ட் எனக்கு, எடிட்ரு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவன் பிடிச்சி 2 பேர் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட. நடிக்கும்போது பிடிச்சின்னு தெரில. அவர் இன்ஸ்பெக்டர் சார். ஆமாம், அவர் டஃப்பு கொடுத்தாரு எனக்கு. டஃப்பு கொடுத்தாரு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டம் நடிச்சுக்கிருப்பேன். அவருக்கு அப்படி நிற்பார் கேஷுவலாக. என்னடா அது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம், அப்புறம் இடுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார்ண்ணே, இப்படி பண்ணக்கூடாது சார் நாப்பில். சரி ஓகே அப்படின்ட்டு. அப்போ நானுன்னே அவர் ரியாக்ஷன் தகுந்த நான் மாற்றிக்கிட்டேன். என்ன ஓகே இவர் இவர் ரொம்ப கேஷில் இருக்காரு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சில இடத்துல மாற்றிக்கிட்டேன். ஆமாம், தினேஷ் காக்காமட்ட விக்னேஷ், அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல. வர அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக, என்ன எங்கேயோ சிலருக்குலாம் யூகம் வந்துடும். என்னடா நம்ம ஃபுல்லாக பண்ண நடிச்சுக்கிருக்கோம், திடீர்னு ஒருத்தன் வர்றான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல. எதுவுமே இல்லை, அவர் வேடிக்கை பார்த்துருக்காரு என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. நான் திருப்பி பார்ப்பேன், உருவம் நிற்கும். பார்த்தா நம்மனா ஹீரோ ரூமில் இருப்பார், ஏசி ரூமில் இருப்பார் நினைப்போம்ல. என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவரும் பார்த்துட்டே இருந்தார். காக்கா முட்டை சீக்கிரம் தங்க முட்டை ஆகணும். என்ன நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் வந்து சீக்கிரம் தங்க முட்டை இதாகணும். கதாநாயகி காட்டவே இல்லை, அது வேறு விஷயம். சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன். உதயகுமார் பயந்து அதையும் கட் பண்ணிட்டாங்க.
என்ன அவர் ஃபோன் நம்பர் கேட்பார், அவர் ஃபோன் நம்பர் கொடுக்கும். அது நான் பேசுகிறத விட்டுட்டு அங்கே ஜூம் போவாங்க. அவங்க இங்கே பேசிக்கிறேன் ஒருத்தன், அதை விட்டுறாங்க அங்கே பேன் பண்ணி அவங்க இப்போ மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க, அங்கேயே போயிடுச்சு. மற்ற என்ன நல்ல வேலை ஹீரோயின் தப்பிச்சுது என்ன தானே. இல்லை நாளைக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேட்ரு கிடச்சிருக்கோம், நாளைக்கு ஃபங்க்ஷனில் வரும், அடுத்து ஒன்று வந்துடும், அவ்வளோ. அதனால் ஹீரோயின் அங்கேயும் காட்டல இங்கேயும் காட்டல, ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்கார். ரொம்ப ஹோம்லியாக அழகா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு சோபா மாதிரி, ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு ஃபேஸ். இந்த படம் சென்ட்ரல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நாடெல்லாம் பேசப்படுற அளவுக்கு இயக்குனராக வரணும். ப்ரொடியூசர் வாத்தியார்லாம் அடுத்து வந்து செம்மத்தியை சம்பாதிச்சு இன்னும் கேசியர் ஆயிடணும். அடுத்து எல்லாம் நடித்த டெக்னீஷியன்கள் எல்லோரும் அடுத்த படத்தில் எங்கள் உதயகுமார் சாரை நடிக்க வச்சுருக்க, இல்லைன்னா சங்கத்தில் பெரிய பிரச்சனை வந்துடும். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்துட்ருக்கிறது தெரியுது. நானும் ஒரு மீடியாக்காரன் தான். எனக்கு எப்போ போயிட்டு கார்டை எடிட்டர் டேபிளில் வைப்போன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கிறது எனக்கு தெரியுது. நானும் சேனல் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கேருந்து அங்கே வந்திருக்கேன். அதனால் அவங்களோட வழி எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீடியாலேருந்து ஒருத்தன் படம் பண்ண வந்திருக்கேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேற்று நைட்டு கூட ஒரு மீடியா சார்ந்த நம்ம வேறு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறவர், நானும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரிசைன் பண்ணல. அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் படம் பண்ணிடும் போது எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சீக்கிரம் நாங்களும் ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அவரும் ஒரு பத்திரிக்கையாளர் தான், ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு சென்ட்ரல், நான் வேற ஒரு கதையை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன், ஆப்ரகாம் லிங்கன்னு சொல்லிட்டு. அட்டகத்தி தினேஷுக்கு ஓகே பண்ணி வச்சுட்டு ஏறாத ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்காச்சு. அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, இவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஒரு விரக்தியில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சென்ட்ரல் கதையை வந்து நம்ம ப்ரொடியூசர் தமிழ் சிவலிங்கம் ஐயாட்ட சொன்னேன். சரிங்க இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுரு சார்ட்ட அறிமுகப்படுத்தினார். அவங்களுக்கு அதை சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கதை எழுதி கரெக்ஷன் சொல்லி அவங்களோட கரெக்ஷன் சொன்னாங்க. ஒரு வழியாக கதையை முடிச்சு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து நல்லபடியாக ஆரம்பித்து வச்சாங்க. நல்லபடியாக போணுச்சு. ஹீரோவுக்கு நிறைய ஆடிஷன் பண்ண வேறு ஆப்ஷன் போணுச்சு. கடைசியில் காக்காமுட்ட விக்னேஷ் வந்து அதில் உட்காந்தார். ரொம்ப ஒரு படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எளிமையான ஒரு மனிதர். எங்கள் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நடிப்பை பற்றி சொல்லணும்னா அவர் காக்கா மூட்டையிலே வந்து மணிகண்டன் சார் வந்து நல்லா வேலை வாங்கியிருப்பார். நடிப்பை பற்றி குறை சொல்லவே முடியாது. அவ்வளோ கரெக்டாக மீட்ரு கரெக்டாக ஒரு காட்சிகளுக்கும் மீட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அழகாக நடிச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு. நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சோறு போட்டு காப்பாற்றி இவ்வளோ தூரம் என்னை வாழ வச்ச ராஜ் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் ராஜ் டிவிக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ராஜ் டிவி ரவி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், சோறு திங்கிறேன், வீட்டில் நல்லா இருக்கேன்னா ராஜ் டிவி தான் காரணம். ஏன்னா விரக்தியில் கதை சொல்லி நிற்கும் போது என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்து ப்ரோக்ராம் டைரக்டர் ஆக்கி நல்ல சம்பளம் கொடுத்து என்னை காப்பாற்றின ராஜ் டிவிக்கு முக்கிய நன்றி. ஒரு நன்றியோட தான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர்ஸ் குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் ஐயா, விஆபிஎன் தேவராஜ் அவர்கள் 3 பேரும் அந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கடிகள் கடந்து ஒவ்வொரு டேவும் ஷூட் போகிறதுக்குள்ள அவங்க கையில் காசே இருக்காது. எப்படியோ ரெடியாக அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டை முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் உயிரே போயிடும். அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்து நானும் எனக்கு கஷ்டமாக இருக்கு, என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். அதெல்லாம் கடந்து நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்து படத்தை முடிகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிச்சிட்டோம் படத்தை. செகண்ட் ஷெடியூல் போகும்போது சிட்டி, அதில் ஒவ்வொரு கேரக்டராக சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் தான் பேரரசு சார், இந்த கேரக்டருக்குள்ளே அவர் வந்ததெல்லாம் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அவர் உள்ளே வந்தது நிறைய ஆப்ஷனில் யோசிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு குணா அண்ணன் வந்து ஒரு ஆப்ஷன் சொன்னார், பேரரசு சார் போட்டால் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே யோசிச்சிட்டோம். ஓகே, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இயக்குனர் அவரெல்லாம் போய் அவர் பக்கத்தில் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அவர் நேரில் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுது அவர் எவ்வளோ எளிமையான மனிதர், அவர் ஏன் அந்த உயரத்தில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுது. எங்கள் கூட ஜாலியாக மிங்கிலாகி பாரதி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாலியாக இறங்கி சூப்பராக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன்லையும் எங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ண வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உண்மையை சொல்லிடுறேன். அப்புறம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு, மரியாதைக்குரிய திரு இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து எங்களுக்கு வாழ்த்தி சென்ற அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 வந்து சோனி வந்து இங்கே வந்து வரல, அதனால் ஏதோ ஒர்க்கில் மாட்டிக்கிறதுனால வர முடியல. 2 வந்து அடுத்து வந்து எடிட்டர் படத்தை நல்லபடியாக டைமுக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு. கேமராமேன் ரொம்ப ஹம்பிளாக தினைக்கும் கேட்ட மாதிரி ஷார்ட்ஸ் தினைக்கும் பொறுமையாக நின்று எடுத்து கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. ஒவ்வொரு கேரக்டரும் சூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணோம். இந்த
ஹீரோ கதாபாத்திரத்துக்கு அப்பா கேரக்டர் நாங்கள் நிறைய நோன் பேஸாக தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேண்டாம், கொஞ்சம் புதுமுகமாக 1-2 படம் பண்ண ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணும்போது யோசிக்கும் போது ராஜா பார்த்தோம், மேதகு படத்தில் பார்த்தோம், அவரை தூக்கி போடலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு அவரும் அவரோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்வி உதயகுமார் சார் வந்து வாழ்த்துனதுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்காக வரல, சாரோட பேரரசு சாரோட அன்புக்காக அவங்களோட இதுக்காக தான் வந்திருக்காங்க. எங்களுக்காக யாருமே வரல, ஒரே ஆள் பேரரசு சாருக்காக மட்டும்தான் எல்லாரும் வந்தாங்க. பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்தது அவரால் தான். பத்திரிகையிலேருந்து மீடியாவுக்குள்ள ஒரு இயக்குனர் வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஏன்னா அங்கே உட்காந்துருக்க எல்லாரும் நான் தான், நீங்கள் எல்லாருமே நான் தான். உங்கள்லேருந்து ஒரு இயக்குனர் வருது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ பிரச்சனை, சர்வியல் பண்ணுறது அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஒரு இயக்குனராக ஒரு கதை பண்ணி டைரக்ட் பண்ணி படம் வெளில வரதுக்குள்ளே அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உள்ளார. ஏன்னா மீடியாக்குள்ளே இருந்ததுனால தப்பிச்சேன். மாதம் சம்பளம் வந்து சர்வியல் பண்ணி ஃபேமிலி ஓட்டுறதுக்கு நல்லதில் தப்பிச்சேன். ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தேன்னா சர்வியல் பண்ண முடியாது. வீட்டில் அம்மா அசிங்கப்படுத்துவாங்க, சம்பாரிச்சு மாதம் காசு பண்ணால் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இன்னொன்று எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் எல்லாம் சொல்லும்போது நல்லா படிச்சிருக்கான், 2 டிகிரி முடிச்சிருக்கான், ஸ்கூலில் டீச்சராக போகலாம், எதுக்கு இந்த தொழிலை தேவையில்லாமல் தேர்ந்தெடுத்து போய் மாட்டிக்கிட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சேஃபாக போய் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் போய் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 சேனலில் ஒர்க் பண்ணிட்டு கடைசியாக ராஜ் டிவி தான் என்னை காப்பாற்றுனுச்சு. வாழ்க்கையவே மாற்றினது ராஜ் டிவி தான் என்னை மாற்றினுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்த வாய்ப்பு தான் அந்த படம். இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி. அப்போ ஒரு படம் பண்ணிட்டோன்னு ஒரு திருப்தி. இந்த திருப்திக்கு காரணம் 3 ப்ரொடியூசர்ஸ் தான். ஒன்று குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் சார், வியாபிஎன் தேவராஜ் சார், 3 பேருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இதில் நடித்த தர்ஷன், ஆனந்த், கயல் எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. பேர் விட்டு சுபா சாருக்கு ரொம்ப நன்றி. கூக்கா பாவலன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கை எழுச்சி தமிழை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர் நடிக்கவே வேணாம்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருந்தார். தூக்கி நடிக்க வச்சோம், உள்ள நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் அவரை தூக்கி உள்ளே நடிக்க வச்சோம். அவரும் அவரோட பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அவங்க எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேசலாம்னு யோசிச்சு வச்சுருந்தா எல்லாத்தையும் பேசி காலி பண்ணிட்டீங்க. பேரரசு சாரை என்ன சொல்கிறது எனக்கே தெரில. அவ்வளோ எளிமையான மனிதர்கள் எங்கள் கூட வந்து அவர் நின்னதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னா வெளியில் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டர், வேறு மாதிரி இருப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. நான் கேட்டேன், நிறைய வெளியில் விசாரித்தேன், சொன்னாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தெரியுது அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லை, எளிமையான மனிதரே இல்லை. நேற்று ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது மெடிக்கல் ஷாப்பில் கடைக்கு போகிறேன், அவர் பேரரசு சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அங்கே மெடிக்கல் ஷாப்பில் டிவியில் திருப்பாச்சி படம் ஓடுது நேற்று சன் டிவியில். அவர் எங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த படத்தில். நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அடுத்தடுத்து வேறு இதில் நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். மியூசிக் டைரக்டர் இலா அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து சென்ட்ரலை பற்றி பேசுவோம். 12th லீவில் நான் உண்மையாகவே வந்து லீவில் வந்து சென்னை குடும்ப கஷ்டம் காரணமாக வந்து சென்னைக்கு வந்தேன். சென்ட்ரலில் அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். அதில் கிடைச்ச அனுபவங்களை வச்சு தான் அந்த கதை ஒர்க் பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கமர்ஷியலான விஷயங்களை ஆட் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். என்னோட பயோகிராஃபின்னு தேவராஜன் சொல்லிட்டு போயிட்டார். அதில் சில கமர்ஷியலான விஷயங்களும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் வச்சு இந்த சென்ட்ரல் படம் உருவாகிருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த சென்ட்ரல் படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய படத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி எளிமையான மனிதர்களுக்கும் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து என்ன மாதிரி அங்கே உட்காந்துருக்க ஒருத்தரும் தீக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு இயக்குனராக வர முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். யாராவது பேரை மறந்து தான் மன்னிச்சிருங்க. தாஜ்னு சாருக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கி ஒர்க் பண்ணீங்க, பேசுனீங்க, 2 வார்த்தை பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய ஒரு 1 ஹவராவது பேசலாம்னு நினச்சேன், முடியல. எல்லாருக்கும் நன்றி. தலை வணங்கி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.